அன்பு நண்பர்களே, இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். IPL சூதாட்ட தீர்ப்பு அவசியமா அல்லது அதீதமா என்ற தலைப்பில் இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி RM லோதா தலைமையிலான குழு இன்று IPL சூதாட்டம் மற்றும் ஸ்பாட் பிக்சிங் பிரச்சனையில் தன்னுடைய தீர்ப்பை இந்த கமிட்டி உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட தன்னுடைய கமிட்டி இன்று தன்னுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதுல குருநாத் மையப்பன் மற்றும் ராஜ் குந்த்ரா வாழ்நாள் முழுக்க இந்த BCCI தொடர்பான எந்த விஷயம் தலையிடுவதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு கிரிக்கெட்டிலிருந்தே ஒட்டுமொத்தமாக விலகி இருக்க வேண்டும் என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ராஜ்நாத் ராயல்ஸ் அணியும் நாம் எல்லாம் போற்றி புகழ்ந்து விசிலடித்துக் கொண்டே இருந்த விசில் போடு ஓ போடு என்று போட்டுக்கொண்டே இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் தடை செய்யப்பட்டிருக்கிறது 2 ஆண்டுகளுக்கு. நிச்சயமாக அடுத்த சூப்பர் கிங்ஸ்ல அடுத்த IPL போட்டியில சென்னை அணி இருக்குமா இல்லையா என்பதை தாண்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ற பெயரில் ஒரு அணி இருக்க முடியாது என்பதால் இன்றைய நிலையா இருக்கிறது. வேறொரு பெயர் மாறுமா, வேறொரு அணி வருமா, வேறொரு தலைவர் வருவாரா, கேப்டன் வருவாரா என்பதெல்லாம் பல்வேறு சட்ட சிக்கல்கள் அடங்கிய கேள்வியாக இருக்கின்றன. நிச்சயமாக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை இந்த தடை ஏற்படுத்தியிருந்தாலும் இதுபோன்ற சூதாட்டங்களை இந்திய மக்களுடைய தமிழக மக்களுடைய ஒரு மதமாக ஒரு வேதமாக இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்ல இதுபோன்ற ஊழல்கள் விரவி கிடப்பதை தடுப்பதற்கு இதுபோன்ற தடை அவசியமா இருக்கிறது என்று மற்றொரு பார்வையும் இருக்கிறது. இந்த RM லோதா தலைமையிலான கமிட்டி அளித்திருக்கக்கூடிய இந்த தடை, இந்த தீர்ப்பு அவசியமானதா அதீதமானதா, இதை பற்றி தான் இன்றைய ஆய்தல் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் நமது விளையாட்டான செய்தியாளர் முபஷிர் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது கேட்கலாம். ஸ்ரீசாந்த் உள்ளிட்ட 3 வீரர்கள் டெல்லி போலீசாரால கைது செய்யப்பட்ட அடுத்த வினாடி துவங்கிய இந்த வழக்கு, அதுக்கப்புறமா BCCI அமைத்த குழு, முகுல் முத்கல் குழு அப்படின்னு பயணிச்சு இப்ப லோதா தலைமையிலான குழுவால தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தண்டனை விவரங்கள்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சென்னை அணியினுடைய கௌரவ உறுப்பினரான குருநாத் மையப்பன், ராஜஸ்தான் ராயல்ஸ் உடைய உரிமையாளரான ராஜ் குந்த்ரா, இந்த 2 பேருமே புக்கிங்களோட தொடர்பு வச்சிருந்திருக்காங்க, பெட்டிங்ல ஈடுபட்டாங்க. இதனால இவங்க 2 பேத்துக்குமே வாழ்நாள் முழுவதும் கிரிக்கெட் தொடர்பான விஷயங்கள்ல பங்கேற்பதற்கு தடை. இது மட்டும் இல்லாம சென்னை அணியுடைய கௌரவ உறுப்பினராக இருக்கக்கூடிய குருநாத் மையப்பன் சூதாட்டத்தில் ஈடுபட்டார்னு தெரிஞ்சும் நடவடிக்கை எடுக்காததுனால இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்திற்கு கிரிக்கெட்ல பங்கேற்க 2 ஆண்டுகள் தடை. இதன் மூலமா CSKவுக்கும் 2 ஆண்டுகள் தடை அப்ளை ஆயிடுச்சு. இதே போல பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் அணிக்கும் 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நீதிபதி சொல்லியிருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிரிக்கெட்டை நேசிக்கக்கூடிய உண்மையான நேசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இதனால ஒரு பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கு கிரிக்கெட் மேல. இத இந்தியா முழுக்க கிரிக்கெட்டை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பா இருக்கக்கூடிய BCCI உடனடியா விரைஞ்சு சூதாட்ட மாதிரியான விஷயங்கள்ல உடனடி நடவடிக்கைகள் எடுக்கிற மாதிரியான தீவிர சட்டங்களை நடவடிக்கை கொண்டு வரணும் அப்படின்றதையும் அறிவுறுத்தியிருக்காங்க. இப்போ 2 அணிகளுக்கு தடை விதிச்சிருக்கிறதுனால IPL 9 என்னவாகும், எதிர்வரக்கூடிய IPLல எத்தனை அணிகள் விளையாடும், இப்ப தடை விதிச்சிருக்கக்கூடிய சென்னை அணியுடைய ராஜஸ்தான் அணியுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறதால இந்த விவாதம் எழுந்திருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய எதிர்காலம் என்ன ஆகும் எல்லா ஜோசியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய தெரியப்படுத்த வேண்டிய விஷயமாக தான் இருக்கிறது. இந்த IPL சூதாட்டத்துக்கான ஒட்டுமொத்த தீர்ப்பு அவசியமானதான இல்லாட்டி அதீதமான தீர்ப்பா என்பதை பற்றி தான் இன்றைய ஆய்தல் நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய கிரிக்கெட் பயிற்சியாளர் திரு வடுகநாதன் அவர்கள் நம்முடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க, அதே போல வழக்கறிஞரும் விமர்சகருமான திரு ராஜசேகர் நம்முடைய இருந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க, அதே போல கிரிக்கெட் பயிற்சியாளர் திரு ஹாரிங்டன் நம்முடைய இருந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க, அதே போல மதுரையிலிருந்து திரு யூசுப் கிரிக்கெட் விமர்சகர் நம்முடைய இருந்திருக்கார், உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ராஜசேகர் ஆரம்பிக்க விரும்புறேன். இந்த தடை ஏற்கனவே உச்சநீதிமன்றமும் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி திரு லோதாவும் குறிப்பிட்டிருப்பது போல இந்தியாவில் ஒரு மதமாக ஒரு வேதமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு கிரிக்கெட்ல அதை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு ஆரம்ப கட்ட முயற்சியா பாக்குறீங்களா, இல்லாட்டி வேறு ஒரு விபரீத விளைவுக்கான பிள்ளையார் சொல்லியா பாக்குறீங்களா? இல்ல, இந்த 3 ஜட்ஜ் கொடுத்திருக்க இந்த verdict சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், சீஃப் ஜஸ்டிஸ் மிஸ்டர் RM லோதா இந்த கமிட்டி, சுப்ரீம் கோர்ட் டைரக்டர் கமிட்டி இது கொடுத்திருக்க verdict ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு verdict. ஏன்னா ஒரே ஒரு காரணம், ராஜ் குந்த்ரா ராஜஸ்தான் ராயல்ஸோட ஷேர் ஹோல்டர், அதே மாதிரி குருநாத் மையப்பன் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஷேர் ஹோல்டர் அண்ட் MD, நாட் ஓனர். ஓனர் இஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் கம்பெனி. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அதுல ஒரு நபர் இப்போ ஒரு நபர் தவறு செய்கிறார் என்றால் அவரை தான் தண்டிக்க வேண்டும். அந்த கம்பெனியோ அந்த கம்பெனிக்கு சொந்தமான அந்த டீமை தண்டிக்கிறது ஒரு தவறான முன்னுதாரணம், சட்டத்துக்கு எதிர்மறையான ஒரு தீர்ப்பு. இது நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தை அணுகும் போது, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்டிவே என்ன சொல்லிருக்குன்னா, இந்த கமிட்டி ஃபைண்டிங்ஸ்க்கு அப்புறமா தே கேன் கம் டு அஸ் ஃபார் எனி ஃபியூச்சர் ரெமெடி.
இல்ல ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப வந்து நான் வந்து ஒரு வழக்கறிஞர் நான் வரேன், விளையாட்டை தாண்டி ஒரு வழக்கறிஞரா ஒரு சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். உச்சநீதிமன்றம் தலைமை நீதி தலைவரான பெஞ்ச் வந்து ஆரம் லோதா தலைமையிலான ஒரு கமிட்டி அமைக்கும் போது இதுல ஏதாவது அப்செக்ஷன் இருந்தா அக்ரீவ்டு பார்ட்டி வந்து சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பார்ட்டி வந்து they can approach the appropriate court proceeding சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டா தான் எப்படி சொல்ல முடியும் நான் கேட்கல. சுப்ரீம் கோர்ட் தான், பிகாஸ் இட் இஸ் பீங் மானிட்டர்ட் பை தி சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் டைரக்டிவ்ல தான் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. இது சுப்ரீம் கோர்ட் அப்ரோப்ரியேட் கோர்ட் கிடையாது. இல்ல கடைசி லைன் அந்த ஆர்டரோட லைனை படிங்க, உங்களுக்கு கடைசி 2 லைன் வந்து which speaks this the same literal words. This is not the final verdict. They can approach. இப்போ வந்து இந்த டீம் லோதா கமிட்டியை தீர்மானம் பண்ணும்போது, லோதா கமிட்டி அமைக்கும் போதே அவர்கள் ரொம்ப தெளிவாக இந்த வார்த்தையை பயன்படுத்தி செய்கிறார்கள். இந்த பிரச்சனையில ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அவர்கள் they can approach the appropriate court proceeding. Appropriate forum and court is Supreme Court. Point number 1. Point number 2, இந்த கமிட்டி சொல்றது சட்டம் கிடையாது. அவங்க ஃபைண்டிங்ஸ் தான் சொல்லிருக்காங்க. Findings is not the end of it. It is not final. Findings மட்டும் கிடையாது. இருங்க, this verdict இருங்க, என்ன நீங்க கேள்வி கேட்டீங்க. This is the மக்களுக்கு போய் சேரணும். No, I will not agree with you. I will not agree with you. இந்த verdict வந்து appeal. See, when there is in the final, it is not a final verdict. இது வந்து கடைசி verdict கிடையாது. கடைசி judgment கிடையாது. நீதிமன்றம் இருக்கின்றது. நீதிமன்றத்தை சென்று அணுகலாம். நீங்க ஒரு வழக்கறிஞராக you know the difference between recommendations and verdicts. Verdict என்பது தீர்ப்பு, ரெக்கமெண்டேஷன் என்பது பரிந்துரை. ஆரம் லோதா கமிட்டி வந்து ஒரு வழக்கமான பரிந்துரை ஆணையம் அல்ல, இது தண்டனை வழங்குவதற்காகவே நியமிக்கப்பட்ட ஆணையம். தண்டனை வழங்குவது கூட நியாயமான தண்டனையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், நியாயமில்லாத ஒரு தண்டனையாக இருந்தால் அதை அப்பீல் செய்யலாம். இதுதான் சட்டம். விகாரியஸ் லைபிலிட்டி ஆஃப் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில வேலை செய்யற ஒரு நபர் வெளியே சென்று ஒரு தவறை செய்கிறார், அதற்கு நீங்க நபரை தான் தண்டிக்க வேண்டும், கம்பெனியை தண்டிக்க முடியாது. கம்பெனி தவறு செய்கிறது, நபருக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் கம்பெனியை தண்டிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலை செய்யற நபரும் தண்டிக்கப்படுவார். தட் இஸ் விகாரியஸ் லைபிலிட்டி. ஆனா இதுல வந்து தலை எதிர்மறையாக ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். ஏனென்றால் சிஎஸ்கேவும் ராஜஸ்தான் ராயல்ஸும் are not the teams directly involved in betting. அவங்க டீமா அவங்க எந்த தவறும் பண்ணவே கிடையாது. அததான் நீங்க புரிஞ்சுக்கணும். தனி நபர் அதுல இருக்க ஒன் ஆஃப் தி டைரக்டர், ஒன் ஆஃப் தி மெம்பருக்கு ஒட்டுமொத்த அணியை தண்டிக்க முடியாது. தட் இஸ் லா. சட்டம் எந்த சட்டத்துல போனாலும் விகாரியஸ் லைபிலிட்டி ஸ்பீக்ஸ் திஸ். சட்டத்துக்கு முரணான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுனால அது வெற்றி கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் இந்த சுப்ரீம் கோர்ட்ல போய் சிஎஸ்கே அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸும் அப்ரோச் பண்ணா நிச்சயமாக அவர்களுடைய இந்த வேர்டிக்டை மீண்டும் பரிசீலனை செய்து ஒரு நல்ல முடிவை அளிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். திரு வரைக்கும் நான் கேட்க விரும்புறேன். அவர் சொன்னது போல குருநாத் மெய்ப்பன் தப்பு செஞ்சிருக்கலாம், ராஜ் குந்த்ரா தப்பு செஞ்சிருக்கலாம். அவர்கள் தவறு செய்தாருன்னா அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுங்க, ஐபிசி இருக்கு, சிஆர்பிசி இருக்கு, அவங்களை என்னன்னாலும் பண்ணுங்க. ஆனா ஒட்டுமொத்தமாக நீங்கள் அணியை தண்டிப்பது, தோனியோ மற்ற வீரர்களோ அதை எதிர்பார்த்து காத்தக்கூடிய ரசிகர்களோ என்ன தவறு செய்தார்கள்? முதல்ல இந்த வர்டிக்டை பற்றி சொல்லணும்னா, எதிர்பார்க்கப்பட்ட வர்டிக்ட், வரவேற்கப்பட வேண்டிய வர்டிக்ட். இப்ப சார் சொல்ற மாதிரி லீகலா பேசிட்டு இருந்தது. ஆக்சுவலி ஐபிஎல் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு லா ஃப்ரேம் பண்றாங்க. அது என்ன சொல்றாங்க, ஐபிஎல் பிரான்சைசி ஓனர், அவங்களோட சிஸ்டர் கன்சர்ன், அதனுடைய ஓனர், இவங்க ஏதாவது ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், நீங்க பேசுறப்ப நான் இந்த தடையில ஐபிஎல்கோ பிசிசிஐக்கோ வந்து அவதூறு கொண்டு வந்தால் டீம் வந்து ஸ்டாக் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. அதன் பிரகாரம் இவர் வந்து முதல்ல வந்து எல்லாம் கிரிக்கெட் ஆர்வலர் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிளீன் அப் அவர் வந்து கிரிக்கெட் ஓனர், எல்லாரும் டிவில பாக்குறோம், இது டக் அவுட்ல உட்கார்ந்துருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். இல்லன்னாங்க கோர்ட் இன்னைக்கு அவர் ஓனர் தான் சொல்லிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதுல வந்து அடுத்த தனிநபர்னே இல்ல, அவர் தான் ஓனர். ஓனரே இன்வால்வ் ஆனா அப்புறம் என்ன அர்த்தம்? கம்பெனி ஓனர், அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இவர் ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ் குருநாத் மெய்ப்பன். அதே மாதிரி ராஜ் குந்த்ரா ஒன் ஆஃப் தி ஓனர், ஷில்பா ஷெட்டி இருக்காங்க, அதர் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அப்படிதான் ஒரு சட்டத்தை தனக்கு சாதகமாக சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு. சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். சட்டம் ரீதியாக சட்டத்தை பார்த்துதான் எந்த ஒரு தீர்ப்பும் இருக்க வேண்டும். சட்டத்தை மீறி ஒரு தீர்ப்பை சொல்ல முடியாது. புதுசா இன்டர்பிரேட் பண்றது ரெண்டு சட்டம் கிடையாது, நமக்கு ஒரே சட்டம் தான். 2 லட்சம் ஷேர் ஹோல்டர்ல ஒரு ஷேர் ஹோல்டர் பண்ண
தப்பு கிடையாது. நீங்க சொல்ற அந்த 10 பேர் ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ பாக்குறவங்க யாரு? இந்த சென்னை சூப்பர் கிங் சொன்னா உங்களுக்கு பேச யாரு சார் ஞாபகம் வரும்? குருநாத் மையப்பன், தோனி. பாக்குறப்ப குருநாத் மையப்பனும் இந்த சைடு பாத்தீங்கன்னா தோனி தான் வரும். குருநாத் மையப்பன் வந்து கிரிக்கெட் ஆர்வலர்னு சொல்லி அப்படியே மூடி மறைக்கிறாங்க. அவர் வந்து சென்னை சூப்பர் கிங்க்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. எதுக்காக அந்த மாதிரி சொல்றாங்க? ஏன்னா ரூல் என்ன சொல்லுது? இந்த பிரான்சைசி ஓனரோ அவங்க கம்பெனியோ சிஸ்டர் கன்சர்ன் யார் ஈடுபட்டாலும் ஸ்கிராப் பண்ணலாம், ஸ்டாக் பண்ணலாம் சொல்றாங்க. அதுக்காக மூடி மறைக்கப்பட்ட இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒன்னு தெளிவுபடுத்துறேன். இந்த டீம் சென்னை சூப்பர் கிங் ஏலத்தை எடுத்ததுல இருந்து ரிக் பண்ணாங்க. பிளேயர்ஸ்ல எடுத்தது மேட்ச் பிக்சிங், டீம் வேல்யூவேஷன்ல ரிக்கிங் எல்லாமே இந்த டீம் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து இந்த வந்து ரிக்கிங். இந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை தான். அதாவது முதல் கட்ட கருத்து திரு ஹாரிங்டன், உங்களுடைய முதல் கட்ட பார்வை, இந்த தீர்ப்பு இவர்கள் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை இது சரியானது நினைக்கிறீங்களா? இதுல ஏதாவது மாற்று பார்வை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? It is highly stepping stone for all the youngsters. IPL வந்த பிறகு நிறைய பிளேயர்ஸ் வந்து they just wanted to play for the country. அந்த மாதிரி விஷயங்கள் லாஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 15 years பேக் பாத்தீங்க அப்படின்னா சான்ஸே கிடையாது. பாம்பேல இருந்து ஒரு 7 பேர் போவோம், பெங்களூர்ல இருந்து ஒரு 7 பேர் போவோம். இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா சவுத் நார்த்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்த்தன் நிறைய விஷயங்கள் வந்து டாமினேட் பண்ணும். பட் இந்த IPL is given a lot of exposure to the young cricketers. பட் அட் த சேம் டைம் இன்னைக்கு நீங்க மார்னிங் பாத்தீங்கன்னா இது வந்து ஐ ஜஸ்ட் அக்ரி வித் மிஸ்டர் ராஜசேகர். ஏன்னா இந்த லோவோட தீர்ப்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் 100% எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா லாட் ஆஃப் இன்னசென்ஸ் பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் ஹியர். கிட்டத்தட்ட ஒரு டீம் 22 பேர் 23 பேர் இருக்காங்க. சோ இது ஒட்டுமொத்தமான இப்ப இந்த ஓனர் தப்பு பண்ணிருக்காங்க. குருநாத் மேயப்பன் ஆல்சோ டன் a lot of time. அதே மாதிரி சோ ரெண்டு பேருமே வந்து சப்போஸ் பண்ணா அந்த ரெண்டு பேரும் தான் நீங்க சாக் பண்ணிருக்கணும். அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் கொடுத்தது அப்சல்யூட்லி கரெக்ட். இல்ல நாங்க வடுகநாதன் சொன்னது போல அந்த அணியோடைய உரிமை நீக்கப்படும் சொல்லிட்டு IPL உடைய பைலாலே போடப்பட்டிருக்கு. BCCI உடைய நீட்சியா IPL வருது, IPL உடைய விதிகளை பைலால சொல்லப்பட்டிருக்கு. கிரிக்கெட்டுக்கோ BCCIக்கோ IPLக்கோ எது களங்கம் விளங்கி வகையில செயல்பட்டா உங்களுடைய அணி நீக்கப்படும் சொல்லிட்டு விதியில இருக்குது. இப்ப RM லோதா வந்து IPC படியோ CRPC படியோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படியோ தீர்ப்பு வழங்கல. அவருடைய தீர்ப்பு முழுக்க BCCI ரூல்ஸ் படி தான் வழங்கப்பட்டிருக்கு. அவருடைய ரூல் வந்து இந்தியன் பீனல் கோட் பத்தி இல்ல, BCCI சொல்லப்பட்டுள்ள விதிகள் படி தான் சொல்லியிருக்கிறார். அதுல இருக்கக்கூடிய விதிகள் அணிகளை நீக்க உரிமை உண்டு, ஆயுட்கால தடை விதிக்க உரிமை உண்டு, குறிப்பிட்ட காலத்துக்கு தடை விதிக்க உரிமை உண்டு அதுல சொல்லப்பட்டிருக்கு. பட் we agree with that because நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 IPL சுமாரா ஒழுங்கா நடைபெற்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிஸ் லலித் மோடியோட பிரச்சனைல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா அது அப்படியே ஸ்லோவா அப்படியே வந்துட்டே இருந்தது. பட் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது BCCI ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதோட டிசிப்ளின் வந்து எவ்ரி பிளேயர் ஹேஸ் அக்செப்டட். அது வந்து எந்த இதுவும் இல்லை. பட் அட் த சேம் டைம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ரிவோக் பண்றது நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ரெண்டு பேருமே ரெண்டு ஓனர்ஸ்மே வந்து பிளேயர்ஸ்க்கே தெரியாது, இன்வால்மெண்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து கிடையவே கிடையாது. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கும் புக்கிஸ்க்கு என்ன சம்பந்தம் இருந்தது அப்படின்றது தோனி அண்ட் கம்பெனி சுத்தமா தெரியாது. பட் அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் நீங்க சாக் பண்ணீங்கன்னா சப்போஸ் லைஃப் டைம் ஃபுல்லா நீங்க சாக் பண்ணி அவங்க வெளில அனுப்புறது வந்து பெட்டர். பட் இதுல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டீமுமே நீங்க சாக் பண்றீங்க அப்படின்னா what is the future of the players? அதுதான் இல்ல அவங்க வேற டீமுக்கு போயிடலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கு. வேற டீம் புதுசா கிரியேட் ஆகலாம். உங்களுடைய பார்வையை நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அந்த அணியில வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஊழலில் ஈடுபட்டவங்களை தண்டிக்கலாம், ஒட்டுமொத்த அணியை தண்டிக்கலாம் ஒரு கேள்வி இருக்கு. திரு கிரிக்கெட் விமர்சகர் திரு யூசுப் உங்களுடைய முதல் கட்ட கருத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். யூசுப், நீங்க இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? ஒட்டுமொத்த கிரிக்கெட்டுக்கான மிகப்பெரிய பாதம் நினைக்கிறீங்களா, இல்லாட்டி கிரிக்கெட்டை சுத்தப்படுத்துவதற்கு நல்ல முயற்சி நினைக்கிறீங்களா? யூசுப் சார், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு வந்து சென்னை மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுத்த தீர்ப்புன்னு தான் நான் நினைப்பேன் சார். அதே ஹரிங்டன் சார் சொன்ன மாதிரியும் வடுகநாதன் சார் சொன்ன மாதிரியும் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவோ யங் டேலண்ட்ஸ் வந்து இதனால ப்ரொடியூஸ் ஆகி வந்துட்டு இருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் நமக்குன்ட்டு ஒரு ஃபார்மேஷன் இருந்துச்சு, டீம் ஃபார்மேஷன் எல்லாம் நடந்தது. அப்புறம் அடுத்தடுத்து போற நேரத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் IPL இப்ப ஹரிங்டன் சார் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டா போச்சு. அடுத்தடுத்து கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாச்சு. இப்போ ரூல்ஸ் IPL ரூல்ஸ் அதுல வந்து ஒரு ஃபர்னிஷ்டா ஒரு இது வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை மேற்பார்வைக்கு வந்து திரு லோதா அவர்கிட்ட வந்து எடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு வந்து வேர்டிக்ல வந்து அவங்க சொல்லி இருக்கிறாங்க, சரி இது வந்து கிட்டத்தட்ட பேண்ட் ஆகணும். பட் தேர் இஸ் a chances of reappeal ஆகி திரும்ப வந்து ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சார்.
மேல்முறையீடுக்கான வாய்ப்பு இருக்கு என்பது மாற்றுக்கிறதுல மேல்முறையில் என்ன ஆகும்? உச்சநீதிமன்றத்தில் வழிகாட்டுதல தான் இந்த ஆணையமே அமைக்கப்பட்டிருக்கு. சோ உச்சநீதிமன்றம் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்கும், வேற ஏதாவது நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா, போனாங்க என்ன மாதிரி தீர்ப்பு ஒரு கேள்விக்குள்ளான விஷயம். உச்சநீதிமன்றத்துக்கு அணுகினால் உச்சநீதிமன்றத்துடைய அனுமதியின் பேர்ல தான் அவருடைய உத்தரவுல இந்த ஆணையமே அமைக்கப்பட்டிருக்கு. சோ ஒரு மாறுபட்ட தீர்ப்பு வருமா என்பது கேள்விக்குள்ளான விஷயம். இதை தாண்டி சூதாட்டம் நடந்துவிட்டது என்பதுதான் எல்லோரும் ஒருமித்த குரல் கத்திக்கொண்டே இருக்கக்கூடிய, கோஷம் போட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயம். இந்தியாவில் குதிரை பந்தயத்திலிருந்து பல்வேறு விஷயங்கள் சூதாட்டம் அங்கீகாரப்பூர்வமாக அரசுடைய அனுமதி நடந்து கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது இங்கு சூதாட்டம் நடந்து விட்டதை இவ்வளவு பெரிய கொலை குற்றம் போல் பார்ப்பது சரியா தவறா? ஐபிஎல் சூதாட்ட தீர்ப்பு அவசியமா அதீதமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தை விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு வடுநாதன் கேட்க விரும்புறேன். இதுல ஆரம் லோதா அவர்களுடைய கமிட்டி ஒரு தண்டனை வழங்கியிருக்கு. அதுக்கான சட்டப்பிரிவு எல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாமே பிசிசிஐ மற்றும் ஐபிஎல் உடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்ட விஷயங்கள், குற்றவியல் நடைமுறை சட்டங்களுக்கு உட்பட்ட விஷயங்கள் அல்ல, பிசிசிஐ மற்றும் ஐபிஎல் சட்ட விதிகளுக்கு உட்பட்ட விஷயங்கள். என்னுடைய கேள்வி, இதே திரு குருநாத் மையப்பன், ராஜ் குந்த்ரா, அந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்ட ஸ்ரீசாந்த் உள்ளிட்ட 3 வீரர்கள் எல்லாருமே ஏற்கனவே சட்ட ரீதியான வழக்கை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் மும்பையிலும் டெல்லியிலும் கேஸ் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குது. 25ஆம் தேதி ஸ்ரீசாந்த் கேஸ்ல டெல்லி கோர்ட்ல கேஸ் கொடுக்க போறாங்க, ஜட்ஜ் கொடுக்க போறாங்க. அப்ப ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனையா? குற்றம் உண்மையினே வச்சுக்கணும். ஏற்கனவே கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. பிளஸ் நீங்க இதுவரை பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனைங்கிறது இயற்கை நீதிக்கே முன்னானது இல்லையா? இல்ல அப்படி நம்ம பார்க்க கூடாது. இது இந்த சூதாட்டம் நடந்தது 6வது ஐபிஎல், இப்ப 8வது ஐபிஎல் வரைக்கும் விளையாண்டாங்க. இன்னும் 2 ஐபிஎல் தான் சென்னை சூப்பர் கிங்க்கு கான்ட்ராக்ட் படி 10 வருஷம் தான், 2 வருஷம் தான் இருக்க போகுது. இப்ப நடந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு எந்த இதுல எடுத்தாலும் சென்னை சூப்பர் கிங் கான்ட்ரவர்சியில மாற்றாங்க. சோ இந்த பாத்தீங்கன்னா குருநாத் மையப்பன் ராஜ் குந்த்ரா இவங்க ஊழல் ஏற்பட்டு இதை ஸ்டார்டிங் செப்பரேட்டா தான் ஹேண்டில் பண்ணி. நான் கேட்கிற கேள்வி வேற. நான் கேட்கறது இவர்கள் செஞ்சது குற்றம்னே வச்சுக்கணும், அதுக்குள்ள போல குற்றம் உண்மையினே வச்சுக்கிட்டா கூட ஏற்கனவே காவல்துறையுடைய விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. பேரலா இன்னொரு கோர்ட் விசாரணை பண்ணி அவங்க தண்டனை கொடுக்கறதா ஒரு கூட்டம். அப்ப நாளைக்கு என்ன செய்வீங்க? அந்த எஃப்ஐஆர் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவீங்களா? இதுல என்ன தவறு இருக்குன்ற, அதாவது நீங்க மோசடி பண்ணிருக்கீங்க. அவர் ஒரு 20 சவுக்கடி கொடுப்பார், அவர் ஒரு 25 சவுக்கடி கொடுப்பாருன்னா அது பேர் கட்ட பஞ்சாயத்து, சட்ட பஞ்சாயத்து கிடையாது. இல்ல கண்டிப்பா இதை கன்சல்டேட் பண்ண தான் போறாங்க. இப்போ இந்த கேஸ் அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், 10வது ஐபிஎல் வரைக்கும் விளையாண்டுட்டு சென்னை சூப்பர் கிங் சரியா சொல்ல முயற்சி பண்றேன். நான் இந்த கேஸ விட சொல்லல. நான் கேட்கிறேன், மும்பைல ஞாபகம் காணாம போனான்னு சொல்லி டிவி எல்லாம் போய் அலைஞ்சிட்டு இருந்தாங்களே, அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு கேட்கிறேன். டெல்லியில ஸ்ரீசாந்த் மேல 25ஆம் தேதி வர 25ஆம் தேதி அவருடைய ஸ்பாட் பிக்சிங்ல ஊழல் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த கேஸுக்கான வெடிட்டு 25ஆம் தேதி வரப்போகுது. அது என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கிறேன். ஒரு குற்றம் 2 தண்டனையா? இந்த சுப்ரீம் கோர்ட் தலைமையிலான நீதி ஆணையம் ஒரு விசாரணை பண்ணி தண்டனை வழங்கும், கோர்ட் ஒரு தண்டனை வழங்குமா? இது நீங்க சொல்றபடி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது லோயர் கோர்ட் ஹையர் கோர்ட் முடியறதுக்கு 5 வருஷம் ஆகும். இப்ப இந்த லோதா கமிட்டி மூலமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் லோதா அவங்க முத்கல் கமிட்டி, அதுக்கப்புறம் லோடா கமிட்டி வந்ததுனால உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ரிசல்ட் இல்லாட்டி இதுவும் இன்னும் அந்த ரெகுலர்லயே 5 வருஷம் ஆயிருக்கும் தெரிஞ்சிருச்சுங்க. அப்ப மற்ற கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் நீக்கிடலாம்ல? கண்டிப்பா அந்த வட்டிக்கும் கண்டிப்பா வரதான் போகுது. 2 தண்டனையா கேக்குறேன் நானு. இல்ல அந்த தண்டனை இந்த தண்டனை இப்ப கொடுக்க போற இந்த தண்டனை இதை பேஸ் பண்ணி பிசிசிஐ இப்ப பிசிசிஐ இந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி ஸ்கிராப் பண்ண போறாங்க. ரெக்கமெண்டேஷன்ல இது ஆர்டர் அவ்வளவுதான். மேண்டேட்டே கொடுத்துட்டாங்க. ஏன்னா கோர்ட் இவங்க இந்த கமிட்டி மேண்டேட் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிடையாது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த வெர்டிக்ட் இந்த கமிட்டி இந்த வெர்டிக்ட் இந்த கமிட்டி இந்த 2 அணிக்கும் தண்டனை எவ்வளவு அதை அமைக்கப்பட்ட கமிட்டி தானே தவிர வேற எந்த இதுக்கும் நீங்க சொல்ற மாதிரி ஸ்ரீசாந்துக்கோ இதுக்கோ அமைக்கப்பட்ட கமிட்டி இல்லை. இந்த 2 அணிக்கும் விளையாட குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் அதுக்காக அமைக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. குருநாத் மையப்பனுக்கு கொடுத்துருச்சு. நாங்க நீதிமன்றத்துல மும்பை கோர்ட்ல போய் சரணடைஞ்சாரு, காவல்துறை விசாரணைக்கு ஆஜரானாரு, 15 நாள் சிறையில் இருந்தாரு. இதே மாதிரி 2013 அந்த குரு பயிற்சி காலத்துல போய் உட்கார்ந்தாரு. அதுக்கு என்ன பிரச்சனை? அதுல என்ன வெர்டிக்ட் உங்களுக்கு ரிசல்ட் வந்துற போது தண்டனை பிரகாரம் என்ன சார் நீங்க பனிஷ்மெண்ட் 300 ரூபாய் சார், 300 ரூபாய் 3 மாசம் தண்டனை சார். நீங்களும் நானும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் சார். இந்தியன் பீனல் கோடோட கிரிமினல் ப்ரொசீடிங் கோடோட உங்களுடைய சட்டம் பெருசா? அப்படி நான் சொல்ல வரல. சூதாட்ட சட்டம் என்ன சொல்லுது? மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் என்ன சார் கொடுக்கலாம்? 300 ரூபாய் கொடுக்கலாம், 500 ரூபாய் கொடுக்கலாம். நீங்களும் நானும் மேட்ச் என்ன போகுது என்ன நடக்க போகுதுன்னு ஆர்வமா பாத்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க 2 பேர் டிசைட் பண்ணிட்டு அப்படி உங்களுக்கு தண்டனை 10 வந்துச்சுன்னா சட்டத்தை திருத்துங்க, சட்டத்தை கையில எடுக்காதீங்க. அது பண்ண முடியாது சார். நம்ம நாட்டுல ஒரு கேஸுக்கும் எடுக்கப்பட்ட காலத்தை பாத்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம். இப்ப இந்த கேஸ்லயே பாத்தீங்கன்னா சீனிவாசன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தலைவரா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேஸ் வந்துச்சு. அது பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் வெர்டிக்ட்
வெர்டிக்ட் வந்துச்சு. அவர் வந்து தலைவரா வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த வெர்டிக்ட் வரக்குள்ள அவர் 2 டைம் முடிச்சுட்டு போயிட்டார் சார். அதனால நமக்கு இப்ப வந்து ஒருத்தர் எம்எல்ஏ வந்து பதவியேற்ற செல்லா ஜெயிச்சு ஒரு கேஸ் போடுவாங்க. அதுக்குள்ள ஒரு பதவி காலமே முடிஞ்சிடும். அதுக்கு சட்டம் அப்படின்னு அப்படிதான் நீங்க அவங்களுக்கான வாய்ப்பு கொடுத்தாகணும். நான் கேட்கறது 2 தீர்ப்பு. ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆரம் லோதா தலைமையான தீர்ப்பு, இன்னொரு பக்கம் நாளைக்கு வரப்போற கோர்ட்டு தீர்ப்பு. ஒரு மனுஷன் 2 தடவை தூக்கல போவானா? நீங்க அப்படி பாக்குற அந்த கண்ணோட்டத்துல பாக்குற தப்பு சார். 100 கோடி மக்கள் ஏமாற்றப்படுறோம். நம்ம கிரிக்கெட் எல்லாம் வந்து சாயந்தரம் 8 மணிக்கு வந்து வீட்டுல உட்காந்து மேட்ச் பாக்குறோம் வந்து ஆர்வத்தை வர 100 கோடி மக்கள் பாக்குறாங்க. ஏன் ஜட்ஜஸ்ல இந்த ஜட்ஜஸ் எல்லாமே நாங்க கிரிக்கெட் நாங்க ஏமாற ஜட்ஜஸே நாங்களே ஏமாறுறோமா அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க சொன்னதுபடி அது வந்து 420 இருக்கட்டும் அல்லது வந்து மோசடி வழக்கா இருக்கட்டும், அதுல வந்து தண்டனை வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் தண்டனையா இருக்குது, அல்லது வந்து ஒரு 300 அபராதமா இருக்கு. அதை நீங்க வழங்குங்க. நீங்க காலம்புற அந்த பக்கம் திரும்பி பார்க்க கூடாது, அந்த பக்கம் எட்டி பார்க்க கூடாது. இதுதான் சார். இந்த மாதிரி தண்டனை இருந்தாதான் நாளைக்கு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு செய்யணும்ன்ற ஒரு கிரிக்கெட்டர் நாளைக்கு இதை பத்தி திங்க் பண்ணவே மாட்டான். அப்பா இது ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சார், எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு டேலண்ட் சார். 11 பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க சார். இன்னைக்கு அதுல 10 டைம்ஸ் சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க. நினைக்கிறேன் இது ஸ்ரீசாந்துக்கான தண்டனை அல்ல, இல்ல சார், ராஜ்குந்த்ராக்கான தண்டனை. ராஜ்குந்த்ராக்கு நீங்க ஆயுட்கால தடை விதிச்சீங்கன்னு அவர் அவருடைய மனைவி பேர்ல கொண்டு போறாரு. குருநாத் மையப்பன் தடை வச்சு அவரோட மச்சான் பேர்ல கொண்டு போறாரு. குருநாத் மையப்பன் தனிநபர் தான் இதுல விளையாட முடியாது, பங்கேற்க முடியாது. அவருடைய மாமன் மச்சான் அத்தை கிடையாது. இல்ல இப்ப இந்த வேர்டிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த 2 அணி முடிஞ்சிச்சு சார். இனிமே அவங்க வந்து ஏலம் விடுறதுல படிப்பெல்லாம் ரொம்ப கிளியரா டிரான்ஸ்பரன்சியா யாரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னையும் கேட்கறாங்க. அதனால இவங்க வந்து ஒரு மச்சானையோ மாமானையோ இது பண்ணி இது பண்ண முடியாது. அதாவது ஏன் செய்ய முடியாது? சட்டப்பூர்வ உரிமைங்க. நீங்க கொலை பண்ணா வந்து உங்களுக்கு தம்பியை கைது பண்ணுவாங்களா? இல்ல சார், நீங்க அப்ளை பண்ணுங்க, தப்பே கிடையாது, கிடைக்கணும்ல. அன்னைக்கு என்ன பண்ணீங்க நீங்க வந்து அன்னைக்கு வந்து அவரு ட்ரெஷரரா இருந்தாரு யாரு, என் சீனிவாசன். அதனாலதான் அந்த டீம் கிடைச்சு. இல்ல கண்டிப்பா இது கிடைச்சிருக்காது. கிரிக்கெட்டிங் சர்க்கிள் இருக்க உங்களுக்கு தெரியும், சென்னை சூப்பர் கிங் அவருக்கு கிடைக்கல, அது வேற ஒரு மும்பை கார்பரேட் ஹவுஸ் கிடைச்சது அணி. நான் திரு ராஜ்சேகர் போறதுக்கு முன்னாடி வேலூரை சேர்ந்த நேயர் ஒருத்தர் ராஜ்சேகர் பேர்ல ஒருத்தர் இருக்கிறார். உங்களுடைய பார்வை தெரிஞ்சுக்க விரும்புறேன். வேலூரை சேர்ந்த திரு ராஜ்சேகர், நீங்க இந்த தீர்ப்பு எப்படிப்பட்ட நினைக்கிறீங்க? இது வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி வருத்தத்துக்குரிய தீர்ப்பு நினைக்கிறீங்களா? திரு ராஜ்சேகர், இது சரியான வரவேற்பு, சரியான தீர்ப்பு. இவங்க மாதிரி ஒரு சூதாட்ட நபர்களை ஒழிக்கிறது நீதிமன்றத்துடைய ஆணித்தரமான தீர்ப்புன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நன்றி திரு ராஜ்சேகர். உங்களுடைய பேரை கொண்டு இருக்கக்கூடிய வேலூர் நேயர் சொல்லுங்க, இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். திரு வடுகநாதன் சொன்னது போல இந்த எங்களை மாதிரி நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களை ஏமாற்றக்கூடியவர்களுக்கு இந்த தண்டனை தேவை அப்படின்னு சொல்றேன். நானும் வேலூர் தான், என் பேரும் ராஜசேகர் தான். நீங்க இந்த மாதிரி அவர் சொல்றது வந்து அவருடைய வாய்ஸ் தான் லட்ச கிரிக்கெட்டோட ஃபேன்ஸோட வாய்ஸ் நீங்க எடுத்துக்கூடாது. ஒருத்தர் சொல்றாரு, பட் ஆனா சட்ட ரீதியா தான் எதையுமே பார்க்க வேண்டும். இதுல வந்து நீங்க வந்து தனிநபருடைய கருத்தை வந்து சட்டத்தை திணிக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சட்டம் என்ன சொல்றது? அவருடைய கருத்து தனி கருத்து, உங்களுடைய கருத்து தனி கருத்து. சட்டத்துடைய கருத்து சொன்னீங்க. லோதா வேற சொன்னாரு, இந்த நாட்டுடைய தலைமை நீதிபதியா இருந்த லோதா வேற கருத்து சொல்லியிருக்காரு. தலைமை நீதிபதி என்ன சொல்றாருன்னா, குருநாத் மையப்பன் வந்து ஒன் ஆஃப் த ஓனர், அதுக்காக இவர் இந்த டீமை நான் வந்து சஸ்பெண்ட் பண்றேன் 2 இயர்ஸ்க்கு சொல்றாரு. எந்த விதத்திலையும் சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் புறமான ஒரு தீர்ப்புன்னா சுப்ரீம் கோர்ட் போறோம். இல்ல எப்படி சொல்லுங்க, சொல்லுங்க. விகாரியஸ் லைபிலிட்டி ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு. இல்லங்க, நான் டீமை விடுங்க, குருநாத் மையப்பன் வாங்க, டீமை விடுங்க. குருநாத் மையப்பன் தவறு செய்தார், ஒத்துக்கொள்கிறோம். அவரை தண்டனை பண்ணுங்க, லைஃப் சென்டென்ஸ் கொடுங்க. அவர் 5 இயர்ஸ் பேன் கொடுத்திருக்காங்க, அவர் வந்து ஜெயில போடுங்க, எல்லாம் ரைட். சட்ட நீங்க குருநாத் மையப்பன் தான் ஃபுல் டீம். நீங்க எப்படி வந்து யூ கேன் கம் டு கன்க்ளூஷன்? அதான் நான் சொல்ல வரேன். நீங்க வந்து ஒரு நபர் பண்ணும் தவறுக்கு ஒரு மொத்த கம்பெனியும் அந்த டீமையும் நீங்க பிளேம் பண்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம், தவறான ஒரு வேர்டிக்ட். இது ஒருதலை பட்சமான வேர்டிக்ட். காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர், காங்கிரஸ் எம்பி கொச்சி அணியை வச்சிருந்தாரு. அவர் ஏலம் விட்ட சொல்லிட்டு அணியை காலி பண்ணாங்க. என்னாச்சு அதுக்கு வந்து நீங்க சொல்லுவீங்களா? அவர் வந்து ஏலத்துல தப்பு பண்ணாருன்னா அந்த ஒட்டுமொத்த அணியை காலி பண்ணாங்க சொல்லுவீங்களா? அந்த தவறையும் அது வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் கேஸ் போட்டு அந்த மணி ட்ரெயில் எடுத்து, கொச்சி டஸ்கர்ஸ் மணி ட்ரெயில் எடுத்து யாரு பண்ணா? வீரர்கள் பண்ணாங்களா? ஒரு நிமிஷம், வீரர்கள் பண்ணாங்களா? அத வந்து மொத்த கம்பெனியும் வந்துச்சு. கொச்சி டஸ்கர்ஸ் அந்த கம்பெனியை சசி தரூர் அண்ட் சுனந்தா புஷ்கர் வந்து சசி தரூர் முறைகேடு பண்ணாங்க, அந்த வீரர்கள் முறைகேடு பண்ணாங்களா? நீங்க வர லாஜிக் தான் நான் வரேன். அந்த வீரர்கள் தான் வேற டீம்ஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் தப்பு செய்யலையே. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் தப்பு செய்யலையே. செய்யாத ஒரு குற்றத்துக்கு தண்டனை ஏன் அனுபவிக்கிறாங்க?
சொல்றேன். ஆரம் லோதா கமிட்டியோட உத்தரவுப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ற பெயர் இருக்க முடியாதே தவிர வேறு பெயர் இருக்கலாம், வேறு உரிமையாளர் இருக்கலாம், இதே தோனி இருக்கலாம், வேற யாரும் இருக்கலாம். தோனிக்கு தடை கிடையாது. கொச்சி அணிக்கு என்ன நடந்ததோ அதுதான் சிஎஸ்கேக்கு நடக்க போகிறது. தோனி இஸ் தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சிமெண்ட்ஸ்ங்க. தோனி இஸ் தி வைஸ் பிரசிடென்ட். அவர் வந்து பாருங்க, இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் இந்தியா சிமெண்ட்ஸ்ல இருக்க ஒரு நபர் செஞ்ச தப்புக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் சொல்லிட்டேன். கொச்சி அணி இதே போல பாதிக்கப்பட்டது. கொச்சி அணி மொத்த டீமும் தப்பு செஞ்சு, இதுல வந்து ஒரு நபர் தான் தப்பு. மணி லாண்டரிங் பண்ணதா புகார் வச்சுனா டீம் என்ன சார் செய்யும்? பாருங்க, மணி லாண்டரிங் செஞ்சா அந்த டீம் போனா அந்த டீம் அது வேற, இந்த கவுண்ட் வேற, இந்த கவுண்ட் வேற, இது அது வேற குற்றம். எப்படி என்ஃபோர்ஸ்மென்ட் பெரா வயலேஷன், இது வந்து பெட்டிங் ஐபிஎல்ல பெட்டிங் வேற, பெரா வயலேஷன் வேற. அதெல்லாம் சொல்ல வரேன். இல்ல அவங்க பாருங்க, அவங்க எது நினைக்கிறாங்க, அவங்க வந்து நீங்க ஊழல் பண்ணாங்க, லஞ்சம் பண்ணாங்க சொல்ல, அந்த ஐபிஎலுக்கு கலங்க விளைவிக்கிற வகையில இவங்க முயற்சி பண்ணாங்க. சசி தரூர் உடனே அந்த டீம் காரி. சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸும் டீமா அவங்க எந்த தப்பும் பண்ணல. ராஜ் குந்த்ராவும் டீமா என்ன தப்பு பண்ணுச்சு சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு அணி நீக்கப்பட்டிருக்கிறது, முன்னுதாரணம் இருக்கிறது. என்ன தவறு கொச்சி அணி செய்தது? அவர்கள் செய்த மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து இட் இஸ் பிளேயர்ஸ் வந்து நீங்க வந்து பீனலைஸ் பண்றதும் ஃபேன்ஸ் பீனலைஸ் பண்றதும் தவறுன்னு நாங்க சொல்றோம். சட்டத்துக்கு புறமான ஒரு வேர்டிக்ட் இது. சார் நீங்க சுப்ரீம் கோர்ட் போக போறாங்க, சுப்ரீம் கோர்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயலும் திருப்பி மீண்டும் வர போறாங்க. இதே பேர்ல டீம் வரும். நீங்க லீகலாவும் சொல்ல, லாஜிக்கலாவும் சொல்ல நான் நினைக்கிறேன். ஏன் காரணம்னா லீகலாவும் சொல்றேன், லாஜிக்கலாவும் சொல்றேன். கொச்சி அணி ஏற்கனவே சொல்லிருக்காங்க. லீகலா சட்டத்துல பதில் சொல்லுங்க திரு ராஜசேகர். கொச்சி அணி நீக்கப்பட்ட போது கொச்சி அணி வீரர்கள் செய்த குற்றம் என்ன? அணி நீக்கப்பட்டுச்சு. கொச்சி அணியோட மொத்த டீம் தான் டீம் மேனேஜ்மெண்ட். டீம் மேனேஜ்மெண்ட் கமிட்டட் ராங். இங்க வந்து டீம் மேனேஜ்மெண்ட் ஹோல் டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணல. டீம் ஒரு ஷேர் ஹோல்டர் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஷேர் ஹோல்டர் நோ இந்தியா சிமெண்ட்ஸ்க்கும் தடை. ஞாபகம் வச்சுக்கங்க. இந்தியா சிமெண்ட் இப்ப தடைங்க. அதெல்லாம் எடுத்து மது செய்யும். அப்புறம் இந்நிலையில பரமக்குடியை சேர்ந்த மணிகண்டன் என்ற நேயர் இருக்கிறார். பரமக்குடியை சேர்ந்த மணிகண்டன், உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் இந்த உத்தரவை எப்படி பார்க்கிறீர்கள்? கண்டிப்பா நான் வரவேற்கிறேன் சார். ஆக்சுவலா நான் வந்து கிரிக்கெட் தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலா இப்ப வந்து இந்த தீர்ப்பு என்ன ஆகுனா ரொம்ப வரவேற்கிறது இருக்கு. ஏன்னா வந்து கிரிக்கெட் மேல உள்ள ஒரு நம்பகத்தன்மையே எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா இப்ப என்னன்னா, இப்போ ஒரு ஐபிஎல் ஒரு எங்க அடுத்த ஸ்டெப் இந்திய டீமுக்காண்டி தகுதி பெறதுக்கான ஒரு இடம். அது வந்து இந்த இடத்துல ஒரு திறமை வளர்த்துக்கிட்டா இந்திய டீம் எதிர்பார்க்கலாம். அப்போ ஒரு டீம் ஓனராக முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்கள தப்பு பண்ணும்போது அது டீம்ல உள்ள பிளேயர்ஸுக்கு வந்து தப்புனா அதை பண்ணா எப்படி உங்களுக்கு வந்து ஒரு தகுதி கிடைக்கும்? அப்ப அவங்க வளர முடியாம போகுது. அப்ப நல்ல பவுலர் உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான பவுலரே கிடைக்கல. இப்போ ஒரு வெஸ்ட் இண்டீஸ், ஒரு சாதாரண பங்களாதேஷ் ஒரு நல்ல ஒரு தகுதியான பவுலர் கூட இந்திய டீமுக்கு இல்லை. அப்ப வந்து தப்பு வந்து நடக்குது. உள்ளே ஸ்டார்டிங்கே நடக்கும்போது எப்படி ஒரு நல்ல பிளேயர் உருவாகி வர முடியும்? அப்ப எல்லாருக்கும் சந்தேகம். இது வந்து வீரர்களுக்கு அந்த பொறுப்பு ஏற்றுதான் ஆகணும் அப்படிங்கிற உங்களுடைய பார்வை. ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியது. இடைவெளிக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி விவாதிக்க இருக்கிறோம். இந்த ஐபிஎல்ல இந்த ஊழல் நடப்பதாக, முறை நடப்பதாக 2013ஆம் ஆண்டு இந்த ஊழல் புகார் வெளியே வந்து அதற்கு பிறகு 2 ஐபிஎல் மேட்சுகள் நடந்தன. மக்களுடைய கூட்டம் குறைவில்லை, ஐபிஎல் உடைய வருமானம் குறைவில்லை, ஒட்டுமொத்த விளையாட்டும் கோலாகலம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படியானால் இந்த நண்பர்கள், ரசிகர்கள் நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று சொல்வது தவறான விஷயமா? WWF போல முறைகேடும் மேட்ச் பிக்சிங், ஸ்பாட் பிக்சிங் நடக்குது என்று தெரிந்தாலும் கூட மக்கள் ஆர்வத்தோடு தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார். கிரிக்கெட்டுக்கான ஆர்வம் இது போன்ற முறைகேடுகளால் குறையுமா குறையாத? நான் திரு ராஜசேகரத்தை கேட்க விரும்புறேன். இந்த ஆரம் லோதா கமிட்டி நியமிக்கப்பட்ட போது இந்த 5 மாதங்கள்ல, ஜனவரிக்கு பிறகு இன்னைக்கு ஜூலை வரைக்கும் 5 மாதங்கள்ல முழுக்க வந்து அவங்க விசாரணை முழுமை நடத்தி 2 தரப்புடைய கருத்தையும் கேட்டு இந்த ஐபிஎல் மற்றும் பிசிசிஐ விதிகள் எப்படி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சீனிவாசன் தரப்போ, குருநாத் மையப்பன் தரப்போ, ராஜ்குந்த்ரா தரப்போ கேட்கப்படாமல் இந்த தண்டனை வழங்கப்படவில்லை. அவங்களுடைய சே என்னெல்லாம் இருக்க சொல்லப்பட்டு அதன் பிறகு இந்த நீதி வழங்கப்பட்டிருக்கு. இதுல நீங்க என்ன மாற்றம் பண்ணுங்க? செகண்ட் சைடு, அதர் சைடு முழுக்க கேட்கப்பட்ட பிறகு இதுல நீங்க மறுக்கிறதுக்கு என்ன இருக்கு? பாருங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டியை, ரிட்டையர்ட் ஜட்ஜஸோட கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு வந்து பவர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க இதை விசாரிச்சு நீங்க யூ கிவ் அ ஃபைண்டிங் ஆர் கிவ் அ வெர்டிக்ட். சோ அந்த வெர்டிக்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்லாம் தண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
எல்லா ரிட்டையர்ட் ஜட்ஜஸும் தண்டா சிட்டிங் ஜட்ஜஸ்க்கு வேலையே இல்லாத போயிடும். இல்ல உங்களுக்கு சட்டம் வந்து நிறைய தெரியும். சுப்ரீம் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வரையறையிலேயே சொல்லிருச்சு இந்த குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் பிக்ஸ் பண்றதுக்காக தான் இந்த கமிட்டியே நியமிக்கப்பட்டிருக்கு. அப்ப சிவில் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் எங்க போச்சு, கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் எங்க போச்சு, சட்டம் என்ன சொல்லுது, இதெல்லாம் பார்க்கணும். நான் வந்து வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் லோடா, ஜஸ்டிஸ் ரவீந்திரன், ஜஸ்டிஸ் பான், இவங்க 3 பேருக்கு டியூ ரெஸ்பெக்டோட ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். நான் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வந்து ஒரு வேர்டிக்ட் கொடுத்திருக்காங்க. பட் அந்த வேர்டிக்ட் இஸ் ஃபைனல் கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஒரு நிமிஷம் தெரிஞ்சுங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல என்ன சொல்லுது, you can approach the supreme court. நீங்க கேக்குற கேள்வி, you can approach the appropriate supreme court. நீங்க கேக்குற கேள்வி 2 பதில் இருக்கு. ஒன்று, உச்சநீதிமன்றம் நினைத்தால் சட்டத்தில் வரையறுக்கப்படாத விஷயங்கள்ல கமிட்டியை நியமிக்கலாம். ஒன்று, கமிட்டிக்கான வரையறையை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்மானித்து விட்டது. 2, ஒரு நிமிஷம் வரேன். 2, மூன்றாவதாக இந்த லோதா கமிட்டி தண்டனை வழங்கி இருப்பது ஐபிசி படியோ சிஆர்பிசி படியோ கிடையாது. நீங்கள் சொல்றபடி சிஆர்பிசி ஐபிசி படி தண்டனை வழங்கலாம் இவருக்கு உரிமை இல்லை, இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இவர்கள் தண்டனை வழங்க அந்த கமிட்டியோட சட்டப்படி தான் தண்டனை வழங்கியிருக்காங்க. ஐபிஎல் as well as பிசிசிஐ அந்த தண்டனை வழங்கியிருக்காங்க. இங்க ஜுடிஷியரி இல்ல. அதான் சொல்ல வரேன். ராஜசேகர் போய் தண்டனை வழங்க முடியும், ஐபிஎல் சட்டம், பிசிசி சட்டம். ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ரூல்ஸ் 6.2.4C தண்டிக்கிறோம், இந்த சஸ்பெண்ட் பண்றோம் சொல்றாங்க, ரைட். பட் அந்த டீமை தண்டிக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லைன்னா சொல்ல வர. எந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் பிடிக்கல, வடுகநாதனுக்கு ராஜஸ்தான் ராயல் பிடிக்கல, தண்டிக்க முடியாது. செய்தவன் மட்டும் தான் தண்டிக்க முடியும். இது தண்டிக்க முடியாது. ஜென்டில்மேன், இது எக்ஸ் பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. 2 தரப்பும் கேட்கப்பட்டு 5 மாதத்திற்கு மேற்பட்ட சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டு நாடு முழுவதும் பிரயாணம் செய்து வழங்கப்பட்ட தீர்ப்பு. அதற்காக அதுதான் காஸ்பல் ட்ரூத் கிடையாது. நீதிமன்றத்தை அணுகலாம், நீதிமன்றம் அணுகலாம், நீதிமன்றம் இல்ல நீங்க சொல்றது ரைட். இந்த ஜட்மெண்ட் தான் ஃபைனல் கிடையாது. லோடா ஆர்எம் லோடா, ஜஸ்டிஸ் ஆர்எம் லோடா வேர்டிக்ட் தான் காஸ்பல் ட்ரூத்தும் கிடையாது. இட் கேன் பி அப்ரோச் டு தி ஹையர் அப்ராப்ரியேட் கோர்ட். உங்களுடைய கருத்து ஏற்கனவே கேட்கப்பட்டு விட்டது நான் சொல்றேன். கேட்கப்பட்டாலும் மீண்டும் நாங்கள் we have the right to approach the court. நாங்க போயிட்டு இந்த மாதிரி தவறு இழைக்கப்பட்டிருக்குது, குருநாத் மையப்பனும் ராஜ்குந்த்ரா ராஜஸ்தான் ராயல்ஸோட ஓனர் ஷில்பா ஷெட்டியின் கணவர் வந்து தவறு செய்தா அவரை தண்டிங்க சொன்னா நிச்சயமாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். திரு யூசுப், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க, யூ கேன் கண்டினியூ. திரு யூசுப். எஸ் சார், இப்போ கொஞ்ச நேரமா வந்து விவாதத்துல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வேர்டிக்ட் பாத்தீங்கன்னா சார், அவங்க கிளியரா வந்து ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ குருநாத் மையப்பன், ராஜ்குந்த்ரா, அது போக வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து பிற்காலத்துல இப்ப 2 இயர்ஸ் வந்து பேன் போட்டிருக்கதே வந்து கிளியர்லி ஸ்டேட். இவங்க திரும்ப வந்து 2 இயர்ஸ்க்கு இது பண்ண முடியாது. பட் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ரீஅப்பீல் பண்ணி நீங்க ஃபர்தரா வந்து இந்த வேர்டிக்ட்ல வந்து we can appeal and we can go further. எய்தர் வந்து இப்போ ஒரு டிஃபரெண்ட் ஓனர்ஷிப்ல இதாகும், கம்பெனி ஃபார்மேஷன் பண்ணி டிஃபரெண்ட் ஓனர்ஷிப்ல வந்து எடுக்க சான்சஸ் இருக்கு, அதுக்கு ரீஅப்பீல் பண்ணலாம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டேலண்ட்ஸ் இன்னைக்கு இந்தியன் டேலண்ட்ஸ்ல வந்து சிஎஸ்கேல இருந்து ஒரு 3 to 4 பிளேயர்ஸ் போய் ஆடுறாங்க சார் இந்தியன் டீம்ல. இல்ல ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ற பெயர் இருக்க முடியாது, இந்தியா சிமெண்ட்ஸ் ஓன் பண்ண முடியாது, குருநாத் மையப்பன் உரிமையாளர் இருக்க முடியாது, இவ்வளவுதான். வேற பெயர்ல வேற அணி இருக்கலாம், இதே சென்னைங்கிற பெயர்ல வேற ஏதாவது இருக்கலாம், விசில் போர்ட் அணிங்கிற வரலாம், இதே தோனி தலைவராக இருக்கலாம், அதுல மாற்றுக்கிறது இல்ல. இன்னைக்கு இந்தியா சிமெண்ட்ஸ் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சிஎஸ்கே என்ற அணி இல்லை, அவ்வளவுதான் தீர்ப்பு. அதுல தீர்ப்பு நம்ம என்ன தப்பு பார்க்க முடியும்? அவங்களுடைய விதிப்படி பிசிசிஐ மற்றும் ஐபிஎல் விதிப்படி வழங்கப்பட்ட தீர்ப்பு அது. இல்ல இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சார கேட்கும் போதே அவரே சொல்லிட்டாருல, அவருக்கும் டீமுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்ட்டாரு. மார்னிங்கே வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலயுமே வந்து அவரே சொல்லியிருக்காரு. இல்ல டெக்னிக்கலா பார்த்தா அவர் சொன்னது சரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அண்ணன் தம்பி நீங்க நம்ம பாக்கணும், அண்ணன் வந்து ஒரு தப்பு பண்ணாருன்னா தம்பியை போலீஸ் பிடிச்சு விசாரிக்கும். அது ஏன் விசாரிக்கணும் கேட்க முடியாது, தம்பியை தான் பிடிச்சு விசாரிக்கும். இவருடைய மருமகன் அவர் என்பதும், இந்தியா சிமெண்ட்ஸ் உடைய உரிமையாளராக அவர் பெரும்பங்கு அவர் வைத்துக் கொண்டிருக்கார் என்பதும், இவருக்கும் குருநாத் மையப்பனுக்கு அதுல பங்கு இருப்பதும் எல்லாமே வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இந்த கண்ணி வலை போல பின்னிருக்கிறது வந்து எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம் கிடையாது. இல்ல சார், இப்ப அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஐபிஎல் ரூல்ஸ் ஒன்னு ஃப்ரேம் ஆச்சு, பிசிஎஸ்ஐ ரூல்ஸ் ஒன்னு ஃப்ரேம் ஆச்சு. லாஸ்ட்ல வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் நடக்கிறது வந்து இந்தியாலன்றனால we have gone for the supreme court. ஃபர்தரா சுப்ரீம் கோர்ட்ல வந்து இத வந்து உடனே வந்து இத சொல்லலையே, எல்லாத்தையும் பார்த்து அணுகி அவங்க வந்து கிளியரா ஒரு வேர்டிக்ட் இன்னைக்கு சொல்லிருக்காங்க. என்னுடைய கருத்து மோஸ்ட்லி வடுகநாதன் சார் கருத்து எல்லாம் என்னன்னா, இன் ஜெனரல் வாட் எவர் இட் இஸ்,
ஜுடிஷியரியில வந்து இப்ப சொல்லிட்டாங்கன்னா ஓகே அது இருக்கட்டும், பட் we need to form a new team. புது டீம். கோயம்புத்தூரை சேர்ந்த திரு இமயவர்மன் நம்முடைய இணைப்புல இருக்கிறார். நேயர் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம் திரு இமயவர்மன். மரியாதைக்குரிய பாண்டியர்களுக்கு முதல் வணக்கம். ஹலோ வணக்கம் இமயவர்மன், கண்டிப்பா பண்ணுங்க. வணக்கம் சார். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல ஒரே குற்றத்துக்கு 2 தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு, இது அது மாதிரிதான் சார் இருக்குது. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, குருநாத் மேயப்பன் தப்பு பண்ணிட்டாருன்னா அவர் மேல தனிப்பட்ட முறையில இது பண்ணலாம். மொத்த டீமையும் பான் பண்றது வந்து தெரியலைங்க சார். உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். நான் வந்து திரு ஹாரிங்டன் கேட்க விரும்புறேன். ஒரே குற்றத்துக்கு 2 தண்டனை அப்படிங்கறத அவர் பதிவு செய்யறாரு. இதுல கிரிக்கெட் ரசிகர்களுடைய எண்ணம், நாம நீங்க எல்லாம் சொன்னீங்க அந்த அணியை வந்து தண்டிக்கலாமா அப்படிங்கறத எல்லாருடைய கவலையா இருக்குது. அணியை தண்டிக்கலாமா அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்த விஷயத்துக்கு உடந்தையா இருக்கு. திரு தோனி அவர்கள் தனிப்பட்ட முறையில இந்தியா சிமெண்ட்ஸ்ல அங்கம் வகிக்கிறார். இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தில் அங்கம் வகிக்கிறார். தனிப்பட்ட முறையில் அந்த டீமுடைய கேப்டனா இருக்கிறார். குருநாத் மேயப்பன் இந்த இந்தியா சிஎஸ்கே உடைய உரிமையாளர் இல்லை என்று ஆரம்பத்தில் ஒரு புகார் வந்த போது, இல்ல இவர் தான் உரிமையாளர், இவர் தான் ஏல எடுக்கும் போது இருந்தாருன்னு ஒரு முறையாவது திரு தோனி வெளிப்படையாகவோ ரகசியமாவோ அந்த குழு மூலமா சொல்லியிருக்கிறாரா? தோனிக்கு தெரியாதா யார் ஓனர், யார்கிட்ட சம்பளம் வாங்குறோம்னு? டெஃபினட்டா அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப அவர் மறைச்சிருக்கிறாரு இல்லையா? இஸ் வெரி வெரி குவைட். ஏன்னா அவருக்கு என்ன, இஸ் கேப்டனிங் ஆஃப் த சைடு டீமே குவைட்டா இருக்கிறதுக்கும் ஹைட் பண்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. அமைதியா இருப்பதும் உண்மையை மறைப்பதும் ஒன்றல்ல. உண்மையை மறைக்கல அவரு. குருநாத் மையப்பன் இந்த அணியுடைய உரிமையாளராங்கிறதா பிரதானமான கேள்வி எழுந்துச்சு. அதுலதான் இந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிற கேள்வியே வருது. குருநாத் மையப்பன் யாரு, சீனிவாசன் யாரு? அப்ப கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒரு கம்பெனி சொல்ல முடியாது இல்லையா? அவங்கதான் அப்ப குருநாத் மையப்பன் தான் உரிமையாளர். அவர் தான் அணியில் ஆக்ஷன் எடுத்தாரு. அவர் தான் வந்து டீம் ஒன்னு போட்டிருந்தாரு. அவருடைய ட்விட்டர் பேஜ்ல போட்டிருந்தாரு. எல்லாரும் ஊரறிந்த விஷயம். திரு தோனி அந்த அணியுடைய கேப்டன், இந்தியா சிமெண்ட்ஸ்லயும் பங்கு வைத்திருக்கக்கூடியவர், அங்க வைக்கக்கூடியவர். அவர் எங்கேயாவது பத்தி சொன்னாரா? அவர் இது வரைக்கும் சொல்லல. ஏன்னா கிட்டத்தட்ட அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? பொறுப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் என்னன்னா இவருக்கு வந்து அவர் சூழ்நிலை கைது மேயப்பன் தான் வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த ஃபார்ம். ஓகே, சிஎஸ்கே அவர் தான் எம்டி. இது வந்து எவ்ரிபடி நோஸ் அபௌட் இட். எஸ். பட் என்ன அப்படின்னா இஸ் லீடிங் தி சைடு. அவர் வராரு, ஆடுறாரு, போறாரு அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப சைலண்டா அவர் சில வேலைகளை வந்து அவர் மட்டுமே குவைட்டா பார்த்துட்டு போயிட்டாரு. பட் இன்ஃபேக்ட் குருநாத் மேயப்பனோட இன்வால்வ்மெண்ட், புக்கீஸோட தொடர்பு எதுவுமே வந்து தோனிக்கு தெரிஞ்சிருக்குன்னு அப்படின்ற ஒரு நியாயமே கிடையாது. ஏன்னா ஆன் ஃபீல்டு தான் தோனி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப் த ஃபீல்ட் வந்து குருநாத் மேயப்பன் என்ன செய்கிறார் என்பது தோனிக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வந்து அவர் கமிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல நான் கேட்கிற அவர் ஊழல் பண்ணிருக்காரா, அவர் மேட்ச் பிக்ஸ் பண்ணிருக்காரா, ஸ்பாட் பிக்ஸ் பண்ணிருக்காரா, இவர் தெரிஞ்சிருக்கக்கூடிய நியாயம் இல்ல. ஆனா உரிமையாளர் யார் என்பதுதான் அடிப்படையான கேள்வி இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும், நீதிமன்றம் விசாரிக்கும் போது குருநாத் மையப்பனுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பங்கு என்னன்னு சொல்லும் போது நான் ஒரு வெல்விஷர்ங்கிற அளவுக்கு அவங்க டமால் பின்னாடி ஓடினாங்க. அப்ப இல்ல நீங்க தான் ஆப்ஷன்ல இருந்தீங்க, நீங்க தான் ஆட்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் தான் விலை நிர்ணயம் பண்ணீர்கள் அப்படிங்கறத ஒரு பொறுப்பான இந்திய குடிமகனா, ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட்டுக்கே தலைவனா இருந்தவர் இந்த விஷயத்தை சொல்லிருக்க வேண்டாமா? அவர் வந்து நான் கிரிக்கெட் விளையாட போவேன் அவ்வளவுதாங்க, எனக்கு சம்பளம் வந்துச்சா மட்டும் பாப்பீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு டூர் போறதுக்கு முன்னாடி இதே கொஸ்டின்ஸ் நிறைய ரிப்போர்ட்ஸ் கேட்கும்போது, பிரஸ் மீட் கேட்கும்போது அவர் என்ன பண்ணாரு, வெரி வெரி குவைட். அவர் எதுவுமே சொல்லல. அந்த கொஸ்டின்ஸ் பாஸ் பண்ணும்போது அவர் என்ன பண்ணாரு, சிரிச்சிட்டே சைலண்டா தான் இருந்தாரு. பட் அந்த டூர் போறதுக்கு முன்னாடியே பட் இன்ஃபேக்ட் என்ன அப்படின்னா குருநாத் மேயப்பனும் இவர் ரொம்ப க்ளோஸ்ன்றது வந்து மீடியாவில் மட்டும் இல்லை, எல்லாருடைய போட்டோகிராஃபியும் சரி. அதே மாதிரி நீங்க எல்லா நெட்லயும் எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேயப்பன் தான் உட்கார்ந்து இருந்தாரு. எல்லா ஆப்ஷனையும் வந்து மேயப்பன் உட்கார்ந்தாரு. பகல வந்து தோனி இருந்தாங்க. பகல வந்து எல்லா சொல்லிருக்க வேண்டிய கடமை அவருக்கு இருந்திருக்கு. ராஜ்யத்தை நான் கேட்க விரும்புறேன். இந்த பிசிசிஐ அப்படிங்கிற ஒட்டுமொத்த அமைப்பே ஒரு தனிக்காட்டு ராஜா போல செயல்படக்கூடிய விஷயம். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, யாருக்கும் கட்டுப்படுத்தல. அவர்களே உரிமையாளர்கள், அவர்களே ஆடிட்டர்கள், அவர்களே சட்ட விதிகள் வைத்திருப்பார்கள். ஒட்டுமொத்தமாக நாங்களே ராஜா, நாங்களே மந்திரி, நாங்களே கைதி, நாங்களே தண்டனை, நாங்களே தீர்ப்பு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறதுல முதல் முறையாக வெளியே ஒரு அமைப்பு விசாரணை பண்ணும்போது இவ்வளவு பெரிய முறைகேடுகள் ஏற்கனவே லலித் மோடி வாரத்துல எவ்வளவு கோடியா புகார் ஓடிட்டு இருக்கு நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப முதல் முறையா ஒரு மூக்கணாங்கயிறு போட்ட விஷயம் இந்த லோதா கமிட்டி ஜட்ஜ்மெண்ட் மறுப்பீங்களா? இல்ல, நீங்க லலித் மோடி விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சதே லலித் மோடி தான். லலித் மோடி எந்த மாதிரி கேரக்டர்னு இப்ப நீங்க ஆஃப்லைட் பாத்துட்டு இருக்கலாம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதுல பங்கு வகிச்சிருக்காங்க. இந்த ஐபிஎல் இட்ஸ் a big scam தான் நான் சொல்லுவேன். ஆனா ஆனா ஏன் நீங்க ஒருத்தரை மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணி
அவர் வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்த ஒரு நபர்னால அவர் சிங்கிள் அவுட் பண்ணோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி பேச, சென்னை சூப்பர் தமிழன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் நடத்துறாரு ஒரே காரணத்துக்காக எல்லாரும் கங்கணம் கட்டிக்கிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழனை அழிக்கிறீர்கள். அதுதான் என்னுடைய பாயிண்ட். அருமையான சென்னை சூப்பர் கிங்ஸ்ல எத்தனை தமிழர்கள் இருக்காங்க சொல்லுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்ல தோனி தமிழரா? பத்ரிநாத் தோனி தமிழரா? அப்படி பார்த்தா சன் டிவி இதுல சங்ககாரா ஸ்ரீலங்கன் பிரசிடண்டா இல்லையா? அவ்வளவுதான். ராஜஸ்தான் ராயல்ஸ் இவர் சொல்ற மாதிரி அத்தனை ரிக்கிங் ரன்ஸ் இத்தனை ரிக்கிங் ரன்ஸ். உண்மையிலே சொல்ல போனா அண்டர்லைன் வந்து இதுதான். ஒரு தமிழன் வடநாட்டுல போய் ஐசிசி பிரசிடண்டா இருக்காரு, ஒரு பிசிசிஐ பிரசிடண்டா இருக்காரு, ஏற்றுக்கொள்ள முடியாது. வடநாட்டு லாபி என்ன பண்றாரு? வடநாட்டு நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் லாபி இருக்குது. அது வந்து பிசிசி சீனிவாசன் அவர்கள் நம்ம கழித்த பெட்ல சொன்னாரு. புரிஞ்சுக்கிறேன். உண்மையாகவே இது வந்து ஒரு தமிழனுக்கு வந்த ஒரு அநீதி தான் நினைக்கிறேன். ஒரு தமிழன் வந்து ஒரு இவ்வளவு சாமர்த்தியமாக இவ்வளவு சிறப்பாக ஒரு டீமை எடுத்து நடத்தி கொண்டு வருகிறார். அவர் பிசிஐ பிரசிடண்டா இருக்கிறார், அவர் வந்து ஐசிசி பிரசிடண்ட் ஆயிட்டார். இதெல்லாம் வந்து தாங்க முடியாத ஒரு வடநாட்டு கூட்டம், ஒரு லாபி, ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் லாபி, அருமையான ஒரு கார்பரேட் லாபி. என்ன கேட்டீங்கன்னா ராஜ் குந்த்ரா வந்து நீங்க வந்து ராஜ் குந்த்ராவையும் இந்தியா சிமெண்ட்ஸ் 3 முறை கப்பு வின் பண்ண டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்பதால் பழிவாங்கப்படுகிறார். சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழர் என்பதால் பழிவாங்க. ராஜ் குந்த்ரா ராஜஸ்தான் ராயல்ஸ் என்பதால் பழிவாங்க. ராஜ் குந்த்ரா வந்து பெட்டிங், ராஜ் குந்த்ரா வந்து பெட்டிங்ல தலையிட்ட பெட்டிங் பண்ணாரு. குருநாத் மையப்பன் பெட்டிங் பண்ணாரு, அது ப்ரூவ் ஆயிடுச்சு. சரி, நீதிமன்றத்தில் இருக்குது. அவர் தண்டனை ஜெயிலுக்கு போனாரு, வந்தாரு. எல்லாம் ரைட், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம். அதற்காக ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு நேர்மையாக நன்றாக சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் தமிழன் என்பது ஒரே காரணத்துக்காக இந்தியா சிமெண்ட் சீனிவாசனை அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒரு குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. ஏங்க நிரூபிக்கப்படவில்லை. ஆனா இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்தியா சிமெண்ட் அவரோட ஷேர், அவர் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸ். எனக்கும் இந்தியா சிமெண்ட்ஸ்க்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் சம்பந்தம் இல்ல சொல்றாரு அவரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் சம்பந்தம் நீ காலையில சிஎஸ்கே உடைய சிஓஓ பேசுவாங்க. சுந்தரராமன். ஆனா நான் என்ன சொல்றேன், இது தமிழர்களால் நடத்தப்படுற ஒரு டீம். அதற்காக வடநாட்டு லாபி தமிழனை வளர விட மாட்டார்கள். இதுதான் நம்ம பதில் எதிர்பார்க்கிறேன். ஒன்னு, ராஜ் குந்த்ரா தமிழரா? சென்னை சூப்பர் கிங்ஸ்ல எத்தனை தமிழர் இருக்காங்க? எத்தனை தமிழர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பத்ரிநாத் தமிழர் 11 பேர் ஆக்டிவா விளையாடுறாங்க. ஆமா, நீங்க 5 பேர் காட்டுறீங்க ஆக்டிவா. 5 பேர் இருக்காங்க. அஸ்வின் எந்த தமிழன் தான், பத்ரிநாத் தமிழன் தான், தெரியாத விஷயம். ஒரே நிமிஷம். நீங்க வந்து ஒரு டீமை செலக்ட் பண்ணும்போது நீங்க வந்து இந்த பாயிண்ட் வந்து how they perform. அதுல தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தமிழர்கள் பேசுங்க, ஊழல்னா ஊழல் பேசுங்க. இந்த பக்கம் போன அந்த பக்கம், அந்த பக்கம் போன இந்த அப்படி கிடையாது. இதுவும் ஒரு காரணம் சொல்றேன். இதுதான் காரணம். பிசிசிஐ சீனிவாசன் மேல ஒரு குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. பிசிசிஐ சீனிவாசன் பழிவாங்கப்படவில்லை. அவர் மேல ஒரு குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. அவருடைய மக இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன் எடுத்து பாருங்க. எல்லாம் அவங்க ரிலேட்டிவ். பட் அவர் டைரக்ட்லி எங்கேயுமே இன்வால்வ் இல்ல. அவர் இஸ் a BCA பிரசிடண்டா இருந்தாரு, இப்ப ஐசிசி பிரசிடண்டா இருக்காரு. ஆனா அவர் மேல வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோட வடநாட்டில் இருக்க அரசியல்வாதிகளும் வடநாட்டில் இருக்க கார்பரேட் லாபியும் அவரை பத்தி ஒண்ணுமே பேசல. நீங்க திரும்ப திரும்ப அவரையும் லோடா கமிட்டி வந்து சிஎஸ்கே பேன் பண்றது எந்த முகாந்திரம் கிடையாது. சட்ட ரீதியா அதற்கான கேட்கப்பட்டிருச்சு. கோயம்புத்தூரை சேர்ந்த திரு தினகரன் நம்முடைய இணைப்புல இருக்கார். கோயம்புத்தூரை சேர்ந்த தினகரன், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் வந்து மிக சிறப்பா வந்து போயிட்டு இருக்கு. சென்னையை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூதாட்ட புகாரும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்ததில்லை. நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. எந்த ஒரு வீரர் மேலும் வந்து எந்த ஒரு புகாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது மெய்யப்பன் மீது மட்டும்தான் வந்து நீதிமன்றம் வந்து தண்டனை வழங்கணுமே தவிர வந்து சென்னையில் ஒட்டுமொத்தமாக வந்து தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவது வந்து வன்ன கண்டிக்கத்தக்கது. ஓகே, நன்றி திரு தினகரன். ஒட்டுமொத்த அணிக்கு தடை வைப்பதுதான் ஒரு அர்த்தத்துக்குரிய விஷயமா இருக்கு எல்லாருக்குமே. திரு வடுகநாதத்தை தான் கேட்க விரும்புறேன். ஒரு அமைச்சர் ஊழல் பண்றார், அமைச்சரை பதவி விலக சொல்வீங்களா? அமைச்சர் அவையே கலைப்பீங்களா?
அந்த மாதிரி நீங்க பார்க்கவே கூடாது. அதாவது அமைச்சர் தண்டனை அமைச்சர் ஒரு ஊழல் பண்ணாம அவர் பதவி விலகணும், ஒட்டுமொத்த அமைச்சரவே கலைச்சிருங்க அப்படின்னா. அதாவது முதலமைச்சருக்கு தெரிஞ்சு அவரு அவங்களோட லிங்க் வச்சு பண்ணிருந்தா கண்டிப்பா அமைச்சரே இது பண்ண. ஆனா முதலமைச்சர் போலாம் இந்த மாதிரி நம்ம அந்த கான்டெக்ட்ல பொலிட்டிக் இது இன்வால்வ் பண்ணி இது கமர்ஷியல் ஒரு இண்டிவிஜுவல் நான் கேக்குறேன். நீங்க ஒரு ஓனர் சார், டீம் ஓனர் சார். ஆமாங்க, டீம் ஓனரே பண்றாரு. அப்புறம் என்ன சார் ரூல்ஸ் யார் ஃப்ரேம் பண்றாங்க? ஓகே, இல்ல சார், நான் வந்து உங்க வீட்ல குடியிருக்கேன் சார். எங்க ஹவுஸ் ஓனரா கூடி நீங்க ஒரு முறை பண்ணிருக்கீங்க, என்னத்துக்குள்ள இருப்பீங்களா சார்? ஹவுஸ் ஓனர் சார், ஹவுஸ் ஓனர் சார் சொல்லுவீங்களா? விசாரிப்பாங்கல்ல சார். தண்டனை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய அணி கலைக்கப்பட்டிருக்கிறது சார். யாரு ஓனர்? நீங்க ஓனர் தப்பு செஞ்சா ஓனர் அடிங்க. ரூல்ஸ் என்ன சார்? சார் நீங்க தானே ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றீங்க. யார் ஃப்ரேம் பண்றாங்க? ஐபிஎல் ரூல்ஸ் அப்ப யார் வந்து அப்ப வந்து திரு சீனிவாசன் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றப்ப அவரும் அதுல வரைக்கிறார். சீனிவாசன் அதுல ஒரு உறுப்பினர். ஃபார் இன்ஃபர்மேஷன் அவர் ட்ரெஷரர். அவர் வந்து அதுல ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றப்ப அவரு இருக்கிறார். அதுல அவங்களே கிளியர் பண்ணாங்க. டீம் ஓனர், டீம் சிஸ்டர், கவர்னிங் பாடி, கவர்னிங் பாடி, கவர்னிங் பாடி ட்ரெஷரர் பண்றது இல்ல சார். ட்ரெஷரர் சீனிவாசன பிடிக்கலனா எல்லாரும் நியாயம் தருமே இல்ல. அவர் சொல்லுங்க பாருங்க, கவர்னிங் கவுன்சில் இந்த விதியை வகுத்ததே எல்லாரும் இருக்காங்க. இந்த விதியை வகுத்ததே திரு ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட குழுதான். கவர்னிங் கவுன்சில் எல்லா இந்தியா ஃபுல்லா இருக்க எல்லா போர்ட்ஸ் 28 போர்ட்ஸ் இருக்குது. 28 போர்ட்ஸ் கவர்னிங் கவுன்சில் இருக்காங்க. அதுல வந்து ஒரு 11 மெம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வரைக்கும் பிசிசிஎல் எலெக்ஷன் நடத்தினா சீனிவாசன் தான் தனிப்பெரும்பான்மை ஜெயிக்கக்கூடிய சர்வே வல்லமை படைத்தவராக இருக்கிறார். இன்னைக்கு நல்லா செஞ்சிருக்காரு. கிரிக்கெட் ஒளிவெழுத்து கொண்டு வந்தாரு. நிறைய ரிட்டையர்ட் பிளேயர்ஸ் நிறைய ஓய்வூதியம் கொடுத்தாரு. அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. அதை பத்தி நான் கேள்வி எழுப்பல. இந்த புகார், இந்த விதிமுறை வகுக்கப்பட்ட போது ஒட்டுமொத்த அணியும் நீக்கப்படலாம் என்ற விதியை வகுத்த போது அந்த கமிட்டியில இவரும் இருக்கிறார். இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப தெரியாது அவருக்கு தப்பு செஞ்சா ஒட்டுமொத்த அணி. ஒரே நிமிஷம், இந்த ஒட்டுமொத்த அணியை நீக்கப்படலாம் என்பது சொல்வது ஒருவன், அதாவது அணிக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர் செய்வதும் அணிக்கு சம்பந்தப்பட்ட ஒருவர் செய்வதும் அதை அணி செய்ததாக கருதுவது ரூல் கிடையாது. அதான் சொல்ல வரேன். அணி செஞ்சதா சொல்றது ரூல் கிடையாதுன்னு சொல்ல வரேன். சென்னையை சேர்ந்த நேயர் அருண்குமார் நம்முடைய இணைப்பில் இருக்கார். அருண்குமார், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். நாங்க சொல்லுங்க சார். இப்போ சென்னை அணி பத்தி பேசிட்டீங்களா சார்? சென்னை அணியில வந்து தமிழ்நாட்டு பிள்ளைங்களும் சரியா வாய்ப்பு தர்றது இல்ல சார். தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு வாய்ப்பு தர்றது இல்ல சார் சென்னை அணில. அது இல்லாம வந்து இப்போ சொல்லியிருக்காங்க சென்னை தமிழ் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு தரணும் சொல்லி கருத்து. ஓகே, சென்னை அணியில தமிழக வீரர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கறதுல, அதனால வந்து இது போனா ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்தை நான் பாக்குறேன். திரு யூசுப் நான் கேட்க விரும்புறேன், இது ஒட்டுமொத்தமா பொதுமக்கள் எல்லாருமே வந்து யாருமே வந்து கிரிக்கெட் வேண்டாம் சொல்லி சொல்றவங்க ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து எவ்வளவு கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் கிரிக்கெட் வந்து இந்தியாவில் ஒரு மதம் போல, ஒரு வேதம் போல பார்க்கப்படுகிறது. இத்தனை பேருடைய நம்பிக்கையை பொய்ப்பிக்கும் வகையில ஒரு அணியோ ஒரு தனிநபர் செயல்பட்டா அங்கு இரும்புக்கரம் கொண்டு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்காம நம்ம விட்டுருமா? இதே போல ஒரு முறைகேடு அரசியல் நடந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க எல்லாம் துப்பாக்கிகள் சொல்லணும் சார், அவங்க தூக்கில போன ஒரு சாமானிய மனிதன் சொல்லுவாங்க மாட்டானா? ஆனா கிரிக்கெட்ல வரும்போது அந்த அணியை பண்ணிருக்க கூடாது, அந்த கேப்டனை விட்டுருக்க கூடாது, அந்த இந்தியா சொல்லி தனிநபரை பிரிச்சு பார்க்கறது சரியான விஷயமா இருக்குமா திரு யூசுப்? சார், இப்போ நீங்க வந்து இத பொலிட்டிக்கலையும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதையும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். பொலிட்டிக்கல் அமெண்ட்மெண்ட்ஸ் அது வேற மாதிரி இருக்கலாம். ஸ்போர்ட்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஃப்ரேம் பண்ண விஷயங்கள், இனிஷியலி ஸ்டார்ட் கவர்னிங் கவுன்சில் போட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா நீங்க இன் ஜெனரலி இன்னைக்கு சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது ஒரு தமிழ்நாட்டோட சென்டிமெண்டல் ஃபீலிங் சார். அது இன் ஜெனரல் மோஸ்ட்லி வந்து எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்கும் வந்து சிஎஸ்கேன்றது பெரிய விஷயம். யூசுஃப்க்கு ஒரு விசில் போடுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தெரியாதுல்ல, தமிழகத்துல வந்து ஒரு முதலமைச்சர் மேல ஒரு வழக்கு நடக்கு, ஒரு முன்னாள் முதலமைச்சர் மேல வழக்கு நடக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வழக்கா நடத்தணும்னு சொல்லி சொல்லுவீங்களா? நம்முடைய சென்டிமெண்ட்டுங்க, அதனால வழக்கே நடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவீங்களா? இல்ல சார், இப்போ வந்து இப்ப மோஸ்ட்லி வந்து நீங்க பாத்தீங்கன்னா யார் எந்த நபர் ஈடுபட்டு இருக்காங்களோ அந்த நபரை இன்னைக்கு வந்து லோதா கமிட்டி அதானே சார் சொல்றது. அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா குருநாத் மையப்பன் அவங்க டார்கெட் பண்ணி இந்த நேம்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. அப்படி பண்ணணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேன் பண்றதோட 2 years பேன் சொல்லி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க நெக்ஸ்ட் ஃபர்தரா நீங்க பாத்தீங்கன்னா குருநாத் மையப்பனோ, இந்தியா சிமெண்ட்ஸோ, ராஜ் குந்த்ராவோ இவங்க வந்து திரும்ப வந்து வர முடியாத தவிர சிஎஸ்கே இருக்கும் சார். அது
நிச்சயமா இருக்கணும். சிஎஸ்கேங்கிற பெயர் இருக்கணும். நீங்க விரும்புற போல நம்மளும் விரும்புறோம். அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. மோஸ்ட்லி இதுக்கு ரீஅப்பீல் கூடி சீக்கிரம் நடக்கும் சார். இதுக்கு வந்து மேல்முறையீடு செய்யப்படும். அது ஒரு நல்ல தீர்ப்பு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்க கொண்டிருக்குது. எல்லோருடைய கவலை மின்வார்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் மீண்டும் வருமா இருக்காதா, அதே அணி பேர் இருக்குமா, வேற அணி பேர்ல இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருந்திருக்குது. அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய 2 அணிகளில் இருக்கக்கூடிய வீரர்களுடைய எதிர்காலம் என்னாகும்? அவர்கள் மீண்டும் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா, அல்லது தோனி உள்ளிட்ட மிக முக்கியமான வீரர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? திரு வடுகநாதன் கேட்க விரும்புறேன். இதுல வந்து சூதாட்டம் தான் ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனையா இருக்குது. இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் மையப்புள்ளி இவ்வளவு பெரிய தீர்ப்பு இல்லாத சூதாட்டம் இந்தியா முழுக்க நடந்து கொண்டே இருக்கிறது. உலக நாடுகள்ல பல நாடுகள்ல அங்கீகரிக்கப்பட்ட விஷயமா கூட இருந்திருக்கு. இதனால நிறைய வருமானங்கள் வரக்கூடியதா இருக்கு. தமிழகம் தவிர பிற பல்வேறு மாநிலங்கள்ல இன்னைக்கு லாட்டரி சீட்டு கூட அமல்ல இருந்துட்டே இருக்கக்கூடிய விஷயம் சூதாட்டத்துடைய இன்னொரு பகுதியா பார்க்கக்கூடியது. தமிழகம் உட்பட பல மாநிலங்கள்ல குதிரை பந்தயம் நடந்து கொண்டே இருக்கு. இந்த குதிரை ஜெயிக்கும், அந்த குதிரை ஜெயிக்கும், ஊரறிய உலகறிய அரசுக்கு வருமான வரி கட்டி சூதாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுல சூதாட்டம் நடக்கிறது நம்ம இவ்வளவு பெரிய எமோஷனலான விஷயமா பார்க்கக்கூடிய சரியான விஷயம் தானே. அதுலயும் நடந்துட்டு போகுதுன்னு சொன்னா அரசுக்கு 100 ரூபாய் வருமானம் தானே வரும். நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். நம்ம வந்து பல கண்ட்ரில வந்து பெட்டிங் வந்து லீகலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து ஒரு மதம் மாதிரி பாத்துருக்காங்க. 100 கோடி மக்கள் வந்து பாத்துட்டு இருக்காங்க. சோ வந்து அவங்க அந்த பெட்டிங்ன்ற அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்க அதை ஏத்துக்கல. மேற்கத்திய நாடுகள்ல டபிள்யூ வந்து எப்படிப்பட்ட விஷயமா பார்க்கப்படுது அது வந்து அது இது மாதிரி வெறி பிடிச்சு பாக்குறாங்க கிரிக்கெட்டோட அதிகமா. அங்க முழுக்க யார் ஜெயிப்பா, எத்தனை ரவுண்ட்ல ஜெயிப்பாங்கிற வரை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அந்த மக்கள் சார், அந்த மக்கள் வேற, நம்ம மக்கள் வேற. நம்ம மக்களோட மனநிலை நம்ம வந்து எமோஷனலி கனெக்ட். எதுலயுமே நீங்க சொல்ற உண்மையா இருந்தா 2013 இந்த ஊழல் வெளியே வந்த போது 14-15 இந்த விளையாட்டுக்கான ஆர்வம் குறைந்திருக்கணும், வருமானம் குறைந்திருக்கணும், பார்வையாளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணும். ₹1 குறையில, ஒரு ஆள் குறையில, இன்னும் கூட்டிட்டே தான் போகுது. அதுதான் சார் இந்த மக்கள் வந்து கிரிக்கெட் மேல வச்சிருக்க அன்பு, பாசம் எல்லாமே. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு பொருட்டல்ல, மேட்ச் ஃபிக்சிங் ஸ்பாட் ஃபிக்சிங் பொருட்டல்ல. பேசுறதுல எல்லாம் பாருங்க, க்ளீன் பண்ணுங்க. கோர்ட் முதுகை கமிட்டியா இருக்கட்டும், இந்த கமிட்டியா இருக்கட்டும், கிரிக்கெட்டை க்ளீன் பண்ணும். எந்த ஒரு கிரிக்கெட்டரும் இதை வந்து ரசிக்கணும், வந்து இதை ரசிக்க மாட்டான், இந்த மாதிரி வந்து ஊழல் செய்யறதா அப்படின்னு தான் சொல்றாங்க. பெட்டிங் நம்ம நாட்டுல வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க சார். இன்னும் ஒரு ஸ்டெப் பண்ணி ஃபர்தரா போய் தண்டனையை கடுமையாக்கனா இந்த மாதிரி ஒரு சிந்தனையே வராது பிளேயர்ஸ்க்கு. உங்களுக்கு ஒரு தகவல் தெரியுமா? இந்த விசாரணைக்கு ஒரு ஆரம்ப புள்ளி வச்ச திரு முகுல் முத்கல் அவர் தான் விசாரணை பண்ணி இங்க முறை நடந்திருக்கு, இங்க முறைக்கல முறை நடந்தது. அவர் ஒரு ரிட்டையர்ட் ஓய்வு பெற்ற நீதியரசர். அவர் சொல்றாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய விளையாட்டு நிறுவனங்களிலேயே ஆக சிறந்த நிர்வாகம் கொண்ட அமைப்பாக பிசிசிஐ தான் இயங்குறதுன்னு தான் தீர்ப்பு வழங்கின பிறகு சொல்றாரு. நான் சொல்ல புரியுதா? பிசிசிஐ பற்றி விசாரணை, இந்த விசாரணைக்கு தலைமை ஏற்று நடத்தினது அவருக்கான ஆபரேட்டிவ் போர்ஷன் தண்டனை பற்றி தான் இப்ப லோதா கமிட்டி சொல்லுது. அவர் விசாரணை நடத்தின பிறகு சொல்றாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய விளையாட்டு நிறுவனங்களிலேயே ஆக சிறந்த நிர்வாகம் கொண்டது பிசிசிஐ. என்ன சார் வேணும்? சார் நானும் அதை ஒத்துக்கிறேன். 2007 வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லையே. 2008 என்னைக்கு இந்த ஐபிஎல் ஒரு விசாரிச்ச பிறகுதான் சார் சொல்றாரு. 2014 அவருடைய பேட்டி. இன்னைக்கு என்ன லோடா, இன்னைக்கு என்ன சொல்றாரு? ரூல்ஸ் எல்லாம் வந்து யூசர்ல இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே ரீஃப்ரேம் பண்ணணும் சொல்றாரு. வெளிப்படைத்தன்மை கொண்டு வாங்க, இது நல்ல விளையாட்டு வைங்க, எல்லாம் வேண்டாம் சொல்ல. நான் சொன்னது இந்த விசாரணை துவங்கிய பிறகு முத்கலுடைய கமிட்டி அறிக்கையின் பிறகு இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. முத்கல் சொல்றாரு, பிசிசிஐ ஒரு ஆக சிறந்த நிர்வாகம் கொண்ட நிறுவனம் சொல்றாரு. 2014 விசாரணை அறிக்கை கொடுத்த பிறகு மத்த எந்த ஒரு பெடரேஷன், ஹாக்கி பெடரேஷனுக்கோ ஃபுட்பால் பெடரேஷனுக்கோ இவ்வளவு ஃபண்ட்ஸ் கிடையாது சார். அதுல வந்து எவ்வளவு பேர் பெரிய ஐபிஎஸ் கில்லாம் போய் ஹாக்கில இருந்தாரு, ஒன்னும் பண்ண முடியலையே, ரிசல்ட் காமிக்க முடியல. இங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தது, பணம் வந்தது, அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்க சார். நீங்க போனாலும் அதை செய்ய போறீங்க, நான் போனாலும் அதை போய் செய்ய தான் போறேன். இதுல வந்து சீனிவாசன் அப்படி சொல்லாதீங்க. Honestly, BCCI is still the best managed sports institution in the country. இன்னைக்கு ஒரு திறமையான நிர்வாகம் சார். இன்னைக்கு நிறைய பணம் பத்தி பேசல அவரு. நிறைய பணம் கொண்ட சொல்ல திறமையான நிர்வாகம் சார். அது நான் வந்து அதை மறுக்கவே இல்லை. இன்னைக்கு அந்த ஒரு இதனாலதான் நம்ம வந்து ஐசிசில நம்ம இந்தியாவை பேஸ் பண்ணி நம்மளால எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுத்துருந்தாங்க. ஃபைட் பண்ணி நம்ம தான் இதுக்கு கிரிக்கெட்டுக்கு இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோம். சோ நமக்கு இவ்வளவு ஷேர் வேணும். இன்னைக்கு வந்து ஐசிசில நமக்கு இவ்வளவு ஸ்ட்ராங் ஆனதான். அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய நிர்வாக திறமை தான். அதை குறைய சொல்லக்கூடாது. ஏன்னா பிசிசில இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள், இந்தியாவோட பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள். அவங்களுக்கு எப்படி பிசினஸ் நடத்தணும்னு தெரியும். அதே மாதிரி ஒரு பிசினஸ் தான் ரன் பண்ணி நல்லா கொடுக்கும். அதுல யாருமே குறை சொல்லல. இன்னைக்கு வந்து இந்த சூதாட்டம் ஊழல் இதை கிளீன் பண்ணி கிரிக்கெட்டை நல்லபடியா இந்த ஊழலை விசாரிச்ச முகுல் முத்கல் கமிட்டி தான் அந்த கருத்தை சொல்றாரு அப்படிங்கிறத என்னுடைய பார்வையை நான் திரும்ப வலியுறுத்தி வரேன். திரு தாராபுரத்தை சேர்ந்த திரு வேலுச்சாமி நம்முடைய இணைப்பில் இருக்கார். வேலுச்சாமி, உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இந்த தடை உத்தரவு பற்றி, இந்த லோதா கமிட்டி தீர்வு பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? வேலுச்சாமி.
ஹலோ. வேலுச்சாமி, உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. தீர்ப்பை வரவேற்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புறேன். நான் ஒரு 25 பேர்த்து வேலைக்கு வச்சிருக்கிறேன். நான் சொல்றதை கேட்காம அவங்க தன்னிஷ்டப்படியா விளையாட முடியுமா? விளையாடால் அடுத்த தடவை இழப்புல எடுப்பாங்களா? எனக்கு புரியல. 25 வருஷமா நீங்க 25 பேரை நான் வேலைக்கு வச்சிருக்கிறேன். அவங்க எங்கிட்ட வேலை செய்யறவங்க. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. 25 பேர்த்து நான் வேலைக்கு வச்சிருக்கிறேன். எங்கிட்ட வேலை செய்யறவங்க எனக்கு விரோதமா வேலை செய்வாங்களா? உங்களுக்கு விரோதமா வேலை செஞ்சா உங்களுக்கு விரோதமா செய்ய மாட்டாங்க. நீங்க செய்யற எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியுமான்னு கேள்வி. அவங்களுக்கு நான் சொல்லுவேன்ல. திரு வேலுச்சாமி, நீங்க வந்து தாராபுரத்துல இருக்கிறீங்க, ஈரோட்லயோ கோயம்புத்தூர்லயோ நீங்க பண்ண போற ஒரு முதலீட உங்களுடைய எல்லா வேலையாளுக்கும் சொல்லிட்டு இருப்பீங்களா? சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் வேலுச்சாமியை தண்டிக்கலாம், ஒட்டுமொத்த டீமை தண்டிக்கலாமாங்கிற கேள்வி வந்திருக்கு. நிச்சயமா உங்களுடைய கருத்தை நான் பதிவு பண்ணிட்டேன். திரு ஹாரிங்டன், திரு வேலுச்சாமியோட பார்வை பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நீங்க சொன்னீங்களா ஒட்டுமொத்த டீமை தண்டிக்கலாமா, டீம் வரணும் சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு, அந்த டீமுக்கு ஒரு குரூப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த டீமுக்கு உண்டு. தார்மீக அடிப்படையில் ஒரு தவறான வடிவமைப்பில் உருவான ஒரு டீம்ல தவறு நடந்திருக்குங்கிற முறையில் தார்மீக பொறுப்பேற்று நாங்களும் அந்த தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அந்த வீரர்கள் அப்படிங்கிறது அவருடைய பார்வையா இருக்கு. அப்படி சொல்ல முடியாது சார். ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்னசென்ஸான பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அப்கமிங் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் மேனேஜிங் டைரக்டர் என்ன செய்யறாருன்றத தொழிலாளர்களுக்கு நிச்சயமா தெரியாது. சோ இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க இன்ஃபேக்ட் நீங்க ஒரு ஸ்கூல் நிர்வாகம் எடுத்துங்க, சேர்மன் என்ன பண்றாரு, கரஸ்பாண்டன்ட் என்ன செய்யறாங்கன்றது டீச்சர்ஸ்க்கே தெரியாது. சோ அதனால ஒட்டுமொத்த அந்த ஸ்கூல்ல நம்ம உதாரணங்கள் பார்த்தோம். ஒரு நீச்சல் குளத்துல ஒரு குழந்தை இருந்தா பிரின்சிபால கைது பண்றோம், ஸ்கூலை மூடுறோம். ஆசிரியர்கள் வந்து யாரும் போராட்டம் பண்ண முடியாது, மாணவர்கள் வந்து ஏன் போராட்டம் 10 நாள் மூடுறோம் ஸ்கூல. ஒரு நீச்சல் பயிற்சி வீரர் செய்யக்கூடிய தவறுக்கு அந்த பயிற்சியை பார்க்காத பிரின்சிபல் கைதாகிறாரு, அந்த கரஸ்பாண்டன்ட் கைதாகிறாரு, 10 நாள் அந்த பள்ளிக்கூடம் மூடப்படுகிறது. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அப்படித்தானே போகுது, அப்படித்தானே வழக்கம் இருந்திருக்கு. பட் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பணம் குறைக்க ஒரு விளையாட்டு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் மின்டிங் ஆஃப் மணி, இட் இஸ் ஃப்ளோ ஆஃப் மணி. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை நீங்க சாக் பண்றதுக்காக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இட் இஸ் லாங் வே டு கோ. ஸ்ரீனிவாசனோட ரொம்ப ஒரு அறுதி பெருமையான ஒரு இது சொல்றீங்க. கிட்டத்தட்ட அவர் பாத்தீங்கன்னா ஏசி முத்தியா பீரியட்ல இருந்து ஏசி முத்தியா சேர்மனா இருக்கும்போது இவர் வந்து அவரோட கீழதான் இருந்தாரு. ஆனா இவரோட வளர்ச்சி வந்து மிக அசுரத்தனமான ஒரு வளர்ச்சி. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கிட்டத்தட்ட ஒரு 24 கிரவுண்ட்ஸ் அசோசியேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நிறைய பண்ணிட்டாரு. பட் இவரோட வளர்ச்சி லாஸ்ட் 10 years நீங்க பாத்தீங்க அப்படின்னா இஸ் சேர்மன் ஆஃப் பிசிசி அண்ட் ஆல்சோ சேர்மன் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். சோ இந்த லெவல் போகும்போது இவரை எப்படியாவது பண்ணணும் அப்படின்றது இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த முறைகேடு வந்து ஒரு த்ராட்டா தான் பயன்பட்டு இருக்கு. பட் இன்ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஸ்ரீனிவாசன் இஸ் டைரக்ட்லி நாட் இன்வால்வ்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இட் இஸ் 100 crores 1000 crores ஆஃப் பிசினஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் அந்த கம்பெனி மூலமா தான் இந்த ஐபிஎல் வந்து சிஎஸ்கே வந்து ஆரம்பிக்கப்பட்டது. பட் அட் த சேம் டைம் அவருடைய மாப்பிள தான் வந்து இதை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. பட் சாக் பண்ண வேண்டியது அவரை மட்டும் தான் நீங்க பண்ணணுமே தவிர ஒட்டுமொத்த டீம் நீங்க பெனலைஸ் பண்ணீங்கன்னா அந்த டீமோட மெம்பர்ஸ் எல்லாம் எங்க போவாங்க? திரு யூசுப், நான் கேட்க விரும்புறேன், இந்த சூதாட்டத்தை சட்டப்பூர்வமா ஆக்கிடலாமா? சூதாட்டம் தான் இவ்வளவு பிரச்சனைக்கான காரணம், அது சட்டப்பூர்வமா ஆக்கிட்டா அரசுக்கு வருமானம் வரும் என்ற முடிவுக்கு நம்ம வந்துடலாமா? இல்ல சார், இந்தியன் மென்டாலிட்டி எப்படி பெட்டிங் வந்து இன்னும் ரெடி ஆகல சார். இந்தியன் பப்ளிக் வந்து பெட்டிங் வந்து ஒரு கவர்னன்ஸ்ல கொண்டு வந்து ஊர்ல கோழி பண்டை சேவல் சண்டை வச்சிருப்பாங்க, கோழி சண்டை வச்சிருப்பாங்க, இதுல வந்து இது பண்ணலாம் சார். பட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல பெட்டிங்ன்ற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறோம், ஊர்ல தெரு சீட்டு விளையாண்டுட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன அப்படி இல்ல சார், ஒரு சின்ன பையன் வந்து 7 வயசுல இருந்து அவன் ட்ரெயின் ஆறான் சார். 7 வயசு 8 வயசுல இருந்து ட்ரெயின் ஆறான். அவன் நாளைக்கு வந்து அவன் இந்தியாவுக்கு ஆடணும்ன்றதுக்காக தான் ட்ரெயின் ஆயிட்டு இருக்கான். நாளைக்கு நான் அங்க போய் எனக்கு பெட்டிங்ல வந்து இவ்வளவு காசு வரும்ன்றதுக்காக அவன் ரெடியா இல்லையா சார்? ஆனா அந்த காசு இந்த விளையாட்டு மீதான ஈர்ப்பு என்பதை தாண்டி காசு மீதான ஈர்ப்பு தான் மறுக்க முடியுமா? இந்த ஒட்டுமொத்த அளவில் எவ்வளவு பெரிய பணம் புழங்குற மறுக்க முடியுமா? தேசிய தடகள போட்டிகள் வந்து தேசிய தடகள போட்டி சென்னையில் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு ஆர்வம் நம்ம காட்டுறோம், எத்தனை பேர் தங்கம் வென்றான், எத்தனை பேர் வெண்கலம், எத்தனை பேர் பார்த்திருக்கோம். நம்முடைய ஆர்வம் வீரர் விளையாட்டு மேல இருக்கா, வீரர்கள் மேல இருக்கா? இந்த பணம் ஒட்டுமொத்த பூச்சி இந்த சீரிங் கேர்ள்ஸோட இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் மேல தான் இருக்குது நமக்கு.
இல்ல சார், இல்ல அப்படி இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா வந்து அத்லெட்டிக்ஸ் அது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ஃபுட்பால் அது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். எங்களுக்கு தெரிஞ்சது கிரிக்கெட். மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிசினஸ்ல ஜாஸ்தி இன்வால்வ் ஆக மாட்டாங்க சார். அவங்க ஜாஸ்தி பிசினஸ்ல வந்து ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருந்தது கிடையாது. நீங்க சச்சின் டெண்டுல்கரே எடுத்துக்கோங்களேன், அவர் ரெஸ்டாரண்ட் நடத்தினாலும் இது நடத்தினாலும் பிசினஸ்ல அவர் பெரிய இல்ல, கிரிக்கெட்ல மட்டும்தான் அவர் பெரிய ஆளு. மோஸ்ட்லி கிரிக்கெட்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே நோக்கம் இந்தியாவுக்கு ஆடணும்ன்றது மட்டும்தான் இருக்கும். இப்ப வந்து இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் தடை செய்யப்பட்டாலும் இவர்கள் வந்து வேறொரு அணியை உருவாக்கி கொள்ள முடியும், அல்லது வேற ஒரு ஓனர் இந்த அணிக்கு வர முடியும், அல்லது இந்த வீரர்கள் வேற ஒரு அணியில சேர முடியும். இவ்வளவு வாய்ப்பு இருக்கும் போது நம்ம கவலைப்படுறது சரியான விஷயம் தானா? சென்னை சூப்பர் கிங்ஸ் போச்சே அப்படின்னு கவலைப்படுறது சரியா? இல்ல சார், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அபரிஜித் இருக்காங்க, அபினவ் முகுந்த் உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் சான்சஸ் வந்து இன்னைக்கு அடுத்து இந்த 2 இயர்ஸ் பேன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சான்சஸ் வராது சார். இல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த அணி மட்டும் தான் தடை செய்யப்பட்டிருக்கே தவிர இவர்கள் டிஸ்மெண்ட் ஆகி வேற ஒரு அணி பேர்ல வரல எந்த தடையும் கிடையாது. சென்னைங்கிற பேர்ல வேற ஒரு அணி உருவால எந்த தடையும் கிடையாது. இல்ல சார், உறுதியா போகலாம், அதை நான் இல்லவே இல்லன்னு சொல்ல. அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் மேல்முறையீடு போய் தீர்ப்பு வாங்குற பத்தியே பேச்சு இல்ல. இப்பவே சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ற பெயர் தான் வைக்க முடியாத வேற ஒரு அணி வேற ஒரு உரிமையாளர் இதே சென்னை பேர்ல இருக்காரு சார். இப்போ என்னுடைய கருத்து நீங்க பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோ இல்ல மத்த எந்த நேமோ சென்னைக்குன்னு ஒரு அணி இருக்கணும். ஓகே, உங்களுடைய சென்னை பற்று வந்து நான் பாராட்டுறேன். சொல்லுங்க சார். இப்போ பிசிசிஐ வந்து 6 டீம் வச்சு விளையாட முடியாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு கடுமையான ரெவன்யூ லாஸ் இருக்கும். அதனால கண்டிப்பா 2 டீம் எடுக்கிறதா போறாங்க. சென்னைக்கும் ராஜஸ்தானுக்கும் 2 அணிகள் இருக்கும். அவங்க இதே பிளேயரை அவங்க ரீடைன் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம வந்து அதை சன்ரைசர்ஸ்ல பாத்திருக்கோம். சோ அதனால எந்த தடையும் இருக்காது. இந்த பிளேயர்ஸ் சென்னை சூப்பர் கிங் சென்னை சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கோங்க. சென்னை சூப்பர் ஸ்டார்னு வச்சுங்க. ஏன் அந்த இந்தியா சிவன்ஸ் தந்தி டிவி வந்து அந்த டீமை ஓன் பண்ணலாம். திரு கும்போணத்தை சேர்ந்த திரு ராஜா நம்முடைய இணைப்புல இருக்கிறார். ராஜா, உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட கருத்து ஒரே ஒரு கருத்து சார். நான் உங்கள்கிட்ட கேட்கறதா நினைச்சுக்காதீங்க. வடுகநாதன் சாருக்கு நான் வைக்கிற கேள்விய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அசாருதீன்ங்கிற ஒரு இந்தியா பிளேயர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரை டீம் விட்டு விலக்கி வச்சிருக்காங்க. அந்த டைம்ல இதே ஐசிசி வந்து இந்திய டீமையே ஒரு 2 வருஷம் ஒதுக்கி வச்சிருக்கான்னு சொல்லி இருந்தா இந்த வடுகநாதன் சார் அதை ஒத்துக்குவாரா? என்னோட கேள்வி அதான் சார். அந்த டீம்ல இருந்த ஒரு பிளேயர் தப்பு பண்ணாருங்கிறதுக்காண்டி அவருக்கு அன்னைக்கு தண்டனை கொடுத்தாங்க. அது இந்தியா ஓகே. இது ஐசிசில அன்னைக்கு இந்தியா டீம் 5 வருஷம் ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லி தண்டனை கொடுத்திருந்தா இந்த வடுகநாதன் சார் அதை ஒத்துக்குவாரா? இப்படி சிரிச்சுக்கிட்டு இதை உட்காந்து ஆதரிப்பாரா? எனக்கு இதுக்கு மட்டும் ஒரு பதில் சொன்னா ஓகே சார். சார், நீங்க சொன்ன பாயிண்ட் கேட்டுக்கிறேன். நீங்க வந்து அசாருதீனுக்கும் அஜய் ஜடேஜா மட்டும் தான் அன்னைக்கு இன்வால்வ் ஆனாங்க. அவங்க 2 பேருக்கு 5 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. மத்த எந்த பிளேயரும் இன்வால்வ் ஆகல. நீங்க அன்னைக்கு ரூலை பாக்கணும். அன்னைக்கு கிரிக்கெட்டுக்கு இதே ரூலே கிடையாது. அன்னைக்கு இருந்த பிசிசிஐ இருந்த ரூல்ஸை வச்சு ஃப்ரேம் பண்ணது. ஆனா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும், இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. நான் இப்ப இந்த ரூல்ஸ் இல்ல சூதாட்டம் பண்ணலாம்னு நீங்க அந்த ரூல் எழுதினா யாரு நீ கேட்க போறா? அதுல எழுதி இருக்கு இந்த மாதிரி பண்ணா தவிர. அன்னைக்கு ரூல் எழுதுறதுல இருந்த 5 பேர் கமிட்டியில திரு சீனிவாசனும் இருக்காரு. சோ அவர் தான் லா எழுதுறாரு. இன்னைக்கு அவரும் அவருடைய மருமகன் தான் அதை பிரேக் பண்றாரு. அவர் தான் அவருடைய மருமகன் தான் ஓனர். இல்ல நம்ம வந்து எவ்வளவு பெரிய சட்டம் இருந்தாலும் அரசியல் சாசனம், இந்தியாவுடைய ஒட்டுமொத்த சட்டத்தை திட்டத்தை எல்லாத்தையும் வலியுறுத்தக்கூடிய அரசியல் சாசனம் அதுவே பல முறை திருத்தப்பட்டிருக்கு. சோ ஒரு ரூல் இருக்கு அப்படிங்கனால அது ரூல் இருந்துச்சு அவ்வளவுதான், ரூல் இருந்துச்சு அவ்வளவுதான் சொல்ல முடியாது இல்லையா? ரூல்னால ஒரு மிகப்பெரிய தவறு ஒரு தனிநபர் செய்வதற்கான ஒரு ஒட்டுமொத்த ஒரு டீமே தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்றம். இன்னைக்கு பாருங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற அணிக்கே ஒரு பழி விழுந்துருச்சு. குருநாத் மையப்பன் ஒருத்தர் தவறு செஞ்சிருக்காரு, நீ அவர் தண்டிக்கலாம். ஆனா நீங்க அந்த சென்னை சூப்பர் அணியை இருக்க முடியாது. ஒட்டுமொத்த அணியும் கூட்டு செய்தி செய்தது போல, ஒரு கான்ஃபரன்ஸ் செய்தது போல ஒரு மிகப்பெரிய பழியை சுமந்து கொண்டிருக்கிறது. அதை மறுக்க முடியுமா சார்? நீங்க ஏன் எல்லாரும் அப்படியே பாக்குறீங்க? சென்னை சூப்பர் கிங்ஸ் எனக்கு பிடிக்கும், நானும் எல்லா மேட்சும் போய் பார்ப்பேன். அது வேற இது வேற சார். இப்போ வந்து கிரிக்கெட் நம்ம எல்லாருமே கேட்கற பாருங்க, குருநாத் மையப்பன் நடவடிக்கை பத்தி யாருமே பேசல. சென்னை சூப்பர் கிங்ஸ் நீங்க தடை செய்றீங்க இல்லையா? அதான் கேள்வி எழுப்புறாங்க. பல பேருக்கு வந்து இதுல என்னன்னா சென்னை சூப்பர் கிங் பேன் பண்ணிட்டா அடுத்த 2 வருஷத்துக்கு இப்போ வந்து சென்னைக்குன்னு ஒரு டீம் இருக்காதுன்றத நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் கிளாரிஃபை பண்றேன். இந்த 2 வருஷமும் சென்னைக்கு சார்பா டீம் விளையாடதான் போகுது. அது வேணா சென்னை சூப்பர் கிங்கா இருக்காதே தவிர வேற ஒரு பரிமாணத்தில் இருக்கும். சென்னை சூப்பர் ஸ்டார் ஏதாவது ஒரு பேர்ல இருக்கும். அந்த அவ்வளவுதானே தவிர வேற எந்த மாற்றம் பழியை யார் படைப்பா? அதுக்கு நீங்க போய் சொல்ல மாட்டீங்களே. சென்னை சூப்பர் கிங்ஸ் மேல சென்னை சூப்பர் ஸ்டார் வந்துட்டு போட்டோம். இந்த பழி யார்? சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஊழல் செய்த அணி ஒரு அவதூறு அவங்க மேல விழுந்திருக்க எந்த தப்புமே செய்யாம
ஓனர் அவங்க தப்பு செஞ்சாங்க. சோ அந்த பழி வந்து டீம் இல்ல, கண்டிப்பா வந்து இப்ப நம்ம நீங்க நானும் தோனியோ ரெய்னாவே பத்தி பேச நம்ம பேசுறது சீனிவாசனையும் அவரோட மருமகன் மெய்யப்பண்ணி தான் பேசுறோம். நாளைக்கு வரக்கூடிய அணி தோனியை கேப்டன் ஆக்குறது உத்தரவாதம் நீங்க தர முடியுமா சார்? அது அவங்க தோனி கேப்டன் நான் விரும்புறேன். தோனி எங்களுடைய அணியோட கேப்டன் நினைக்கிறேன். டீம்ல வந்து 100 பேர் மாறி இருக்காங்க இது வரைக்கும். ஆனா தோனி கேப்டன் நாங்க உள்ளதே கூடுதலா விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். நீங்க வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் நாளைக்கு ஒருத்தர் ஓனர் வாங்கினா தோனி கேப்டன் ஆச்சு சொல்ல முடியுமா? அது அவங்களோட இஷ்டம். அதான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பா யூசுப் சொன்னது போல, ஹாரிங்டன் சொன்னது போல ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அதை நீங்க காலி பண்றீங்க. நான் கேட்கிறேன், இந்த கேள்வி கேட்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி தந்தி டிவியே நீங்க ஒரு இதை இந்த டீம் எடுத்தீங்கன்னா தோனி கேப்டனை போட மாட்டீங்களா? இல்ல அது அந்த நேரத்துல முடிவு பண்ணுவாங்க. இல்ல தோனி கேப்டனா வரணும்ங்கிற எதிர்பார்ப்பு என்ன அதுதான் இருக்கும் சார். இதே சென்னை இன்னைக்கு ஒரு சென்னை சூப்பர் கிங் இத்தனை ஃபைனல் போச்சு. எல்லாருமே என்ன சொன்னாங்க, சென்னை சூப்பர் கிங் ஆமாப்பா காசு கொடுத்து வாங்கிருப்பாங்க மேட்ச், இப்படிதான் பேசுறாங்க. நாளைக்கு புதுசா இந்த 2 வருஷத்துல 2 மேட்ச் வின் பண்ணா யாரும் இந்த மாதிரி ஒரு அவதூறான பேச்சு பேச மாட்டாங்க. எவ்வளவு பேர் இது வரைக்கும் சிஎஸ்கே ஜெயிச்ச பூரா காசு கொடுத்து மேட்ச் பொதுமக்கள்கிட்ட நீங்க போய் பேசி பாருங்க. ஒரு சின்ன பேசின யாரா ஒருத்தர் கூட சென்னை அணியை கூட சொல்ல. இப்ப நீங்க சீனிவாசனை விட்டுட்டு விட்டுட்டு அடுத்த கட்டமா பொதுமக்களோட மன நீங்க பொதுமக்கள்கிட்ட பேசி பாருங்க. அவங்களோட மனநிலை எப்படிதான் இருக்கு, யார்கிட்ட பேசணும் அவங்க என்னப்பா வாங்கிடுவாங்கப்பா இப்படின்னா எதனால இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்துச்சு இந்த ஊழல் புகார்னால. இதை கிளீன் பண்ணா வராது. நீங்க உடன்படுறீங்களா? ஒட்டுமொத்த சென்னை அணியோடைய கௌரவமே போயிடுச்சு, ஏற்கனவே போயிடுச்சு, நீங்க உடன்படுறீங்களா? இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த படியை துடைக்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமா ரெமெடி கண்டிப்பா வரும். எல்லா பிளேயர்ஸும் வந்து திருப்பியும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு அட்மாஸ்பியர்ல ஆடாம வேற வேற பேர்ல ஆடுறது நிறைய சான்சஸ் இருக்கு. என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து அப்படின்னா ஆஸ் அ கோச் லாட் ஆஃப் பட்டிங் யங்ஸ்டர்ஸ் ஒரு 10 வயசு வந்து ஆரம்பிச்சு ஜஸ்ட் கீப் ஆன் பிராக்டிசிங். எல்லாரோட பேரண்ட்ஸோட கனவுகள் பசங்களோட கனவுகள் எல்லாமே எப்படின்னா they try to play for under 30 ஸ்டேட் 6 ஸ்டேட் ஆடிட்டு 19 ஆடிட்டு எப்படியாவது ஐபிஎல் மாதிரி ஒரு இடத்த வந்து பிடிச்சி இந்தியாக்காக ஆடுன்ற ஒரு தீவிரமா இருக்கும். இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸா பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்குது. ஆனா இதோட இன்ட்ரெஸ்டோ இதோட குவாலிட்டியோ எதுவுமே குறையல. பட் இன்ஃபேக்ட் எவ்ரிபடி லைக்ஸ் கிரிக்கெட், எவ்ரிபடி லவ் த கேம். அதனால இந்த மாற்றங்கள் ரொம்ப சீக்கிரமா வரணும். அதே சமயத்துல வந்து தண்டிக்கப்பட வேண்டிய யாராவது நிச்சயமாக வந்து 2 பேர் தான் டைரக்ட்லி இன்வால்வ்டு. அவங்க சாக் பண்ணிட்டு இந்த டீம் வந்து ரிலீவ் பண்றதா பெட்டர். யூசுப் உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்து, நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்துக்கள். இல்ல ஹாரிங்டன் சாருக்கும் தெரியும், வடுநாதன் சாருக்கும் தெரியும், அவங்கள்ட்ட இருக்கிற எத்தனையோ பையங்க வந்து அவங்க விளையாடுறது வந்து நீங்க கேட்ட இவ்வளவு நேரம் கேட்ட விஷயங்களுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு அப்படின்றதுனாலே வந்து அவங்கள்ட்ட இருக்கிற பையங்க அந்த லீக்ஸ்ல ஆடும் போதெல்லாம் அவங்களுடைய கனவுகள் என்னன்றது தெரியும். இன்னொன்னு வந்து இது வந்து மோஸ்ட்லி இட்ஸ் சென்டிமெண்டல் பாண்டிங் சார். என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன இருந்தாலும் இப்போ அது வந்து சுப்ரீம் கோர்ட் அதோடைய வேர்டிக்ட் சொல்லட்டும் இது பண்ணட்டும், பட் சென்னைக்குன்னு ஒரு அணி இருக்கணும். இதுதான் என்னுடைய கருத்து. இது நிச்சயமாக திரு யூசுப் உள்ளிட்ட எல்லாருமே சொன்னது போல வந்து இது ஒரு உணர்வு பூர்வமான விஷயம், வந்து அறிவுபூர்வமான விஷயம் மட்டும் இல்ல. கமல்ஹாசன் ஒரு படத்துல சொல்லும்போது, சுஜாதாவோட வசந்தம் சொல்லும்போது புத்திக்கு தெரியுது மனசுக்கு தெரியல என்று சொல்றாரு. அதே போல வந்து நிச்சயமாக டெக்னிக்கலாக சட்ட ரீதியாக விதிமுறைகள் படி இது தவறு நடந்திருக்கலாம், அதற்கு 4 பேர் தண்டிக்கப்படலாம், விதிமுறைகள் படியே எல்லாம் நடந்திருக்கலாம். ஆனாலும் உணர்ச்சி என்பது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தோனியோட இந்த ஒட்டுமொத்த அணியோட இந்த விளையாட்டோட ஐபிஎலோட ஒன்றுக்கு ஒன்று பிணைந்திருக்கிறது, இணைந்திருக்கிறது. மாற்றுக்கிறதுல இது ஒட்டுமொத்த கிரிக்கெட்டை பரிசுத்தப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுகிறது. கிரிக்கெட் ஒட்டுமொத்த பரிசுத்தமாக எந்த முறைகேடும் மூலம் நடக்காமல் ஒரு ஒரிஜினலான நியாயமான நேர்மையான விளையாட்டு போட்டியாக நடந்தால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான். இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட்ல ஐபிஎல்ல பிசிசிஐல திரு சீனிவாசன் செய்த மகத்தான சாதனைகள் சுலபம் மறந்துட முடியாது. அவர் இந்த விளையாட்டுக்கு உத்வேகம் கொடுக்கிறதுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்தார். ஓய்வு பெற்ற வீரர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை நிதியாக கொடுத்தார். எல்லாத்தையும் மறந்துட முடியாது. ஆனால் இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. இதை சுத்தம் செய்ய உச்சநீதிமன்றம் தலையெடுத்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. இறுதியாக ஒரு நல்ல விளையாட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ற பெயரில் இல்லாவிட்டாலும் ஏதேனும் ஒரு பெயரில் சென்னையை உள்ளடக்கிய ஒரு பெயரில் இந்த ரசிகர்களுடைய தமிழ்நாட்டு ரசிகர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கூடிய ஏதேனும் ஒரு அணி, ஏதேனும் ஒரு தலைமை, ஏதேனும் ஒரு நிறுவனம் இந்த சென்னை அணியை வழிநடத்தி சென்றால் நிச்சயமாக எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். இன்று பட்ட காயங்கள் மறப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.